हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे, हरे कृष्ण 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 हरे हरे। गोपिका जीवन स्मरणं गोविंदा गोविंदा। शुक्लांबरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। नन्दसूनो राधिकां च भावयन्तं सदा हृदि वन्देऽहं गुरुदेवं तं कृष्णप्रेमरसप्रदम्। कलये सुन्दराकारं सदैकप्रियदर्शनम् अज्ञाननाशकं देवं सद्गुरुं मुरलीधरम्। कृष्णाय वासुदेवाय देवकीनन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नाम संकीर्तनं यस्य सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तन्नमामि हरिं। गोविंद नाम संकीर्तनं गोविंदा गोविंदा। பகவான் அர்ஜுனனுடைய சோக மோகங்களை போக்கணும் அப்படிங்கிறது தான் பகவானுடைய ஒரு கருத்து. அர்ஜுனனை யுத்தம் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற எண்ணம் பகவானுக்கு கிடையாது. அர்ஜுனனை பகவான் சண்டை போட சொன்னார் அப்படின்னு புரிஞ்சிக்க கூடாது. அர்ஜுனனுக்கு சண்டை போடுறது அப்படிங்கிறது ஸ்வதர்மம், அவனுடைய சுவாபாவிகமான செயல். அவன் க்ஷத்ரியனா இருக்கிறதுனால, பிரஜைகளை காப்பாற்றுற பொறுப்பு அர்ஜுனனுக்கு இருக்கிறதுனால, அதை செய்ய முடியாத நிலையில மனசு கலங்கி அர்ஜுனன் இருந்த பொழுது பகவான் அவனிடத்துல உத்திஷ்ட கௌந்தேயா, எழுதுக்கோப்பா, யுத்தம் பண்ணு. யுத்தம் பண்றது அப்படிங்கிறது உனக்கு சுதர்மம். நீ சுதர்மத்தை பண்ணல அப்படின்னா உனக்கு என்ன வரும் அப்படின்னா அபகீர்த்தி வரும், இகழ்ச்சி வரும், துக்கம் வரும். அந்த துக்கமானது மரணாத்து அதிரிச்சதே, மரணத்தை விட கொடுமையானது. உனக்கு இந்த தர்ம யுத்தத்துல நீ அடிபட்டு போயிட்ட அப்படின்னா ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம், உனக்கு சுகமா சொர்க்கம் கிடைச்சிடும், வீர சொர்க்கம் கிடைச்சிடும். எதிர்ச்சயாச்ச உபபன்னம் ஸ்வர்கத்வாரமபாவிருதம். அழகா போயிடுவாளாம். பார்டர்ல நமக்காக யுத்தம் பண்றா இல்லையா, நேத்திக்கு கூட 5 பேர் தன்னுடைய உயிரை தாய் நாட்டுக்காக சமர்ப்பணம் பண்ணிட்டான். நம்மளாம் இங்க ஏதோ கொரோனா அப்படின்னு அதை நினைச்சுண்டு அந்த பீதியில இருக்கோம். ஆனா 5 ஆபீசர்ஸ் அவளுடைய ஆச்சரியமான உயிர், உயிர் அவளுக்கு எவ்வளவு முக்கியம், அதை தேசத்துக்காக அர்ப்பணம் பண்ணிட்டான். அவ குழந்தைகள்லாம் இன்னைக்கு கதறின்னு இருக்கு, அவ பந்துக்கள்லாம் கதறின்னு இருக்கா. அதனால அவர்களுக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா, அவர்களுக்கு பிரயோஜனம் அப்படிங்கிறது அவர்கள் நாட்டுக்காக யுத்தம் பண்ணினது அப்படிங்கிறதே பிரயோஜனம். தர்மியார்த்தி யுத்தாச்சிரேயோன்யது க்ஷத்ரியஸ்ய நவித்யதே என்று சொல்றார். க்ஷத்ரியனுக்கு யுத்தம் பண்ண வேண்டியது பரம தர்மம். அந்த தர்மத்தினால என்ன பிரயோஜனம் அப்படின்னா எதிர்ச்சயாச்ச உபபன்னம், கிருஷ்ண கிருபையினால உனக்கு மேல வீர சொர்க்கம் திறந்திருக்குடா. அடிபட்டு செத்து போனேன்னா ஹதோவா பிராப்ஸ்யசி ஸ்வர்க்கம் ஜித்வாவா போக்ஷ்யசே மஹீம். ஜெயிச்சேன்னா இந்த பூமியை ஆளுவ, உனக்கு என்ன நஷ்டம்? அதனால யுத்தம் பண்ணு. யுத்தம் பண்றதும் கடமை இல்லையா? அதனால யாரும்
பிராமணன் அவனுடைய கடமையை செய்யணும், வைசியன் அவனுடைய கடமையை செய்யணும், சூத்ரன் அவனுடைய கடமையை செய்யணும், க்ஷத்ரியன் அவனுடைய கடமையை செய்யணும். அவனுக்கு சுபாவத்தை அனுசரிச்சு கர்மா, குணத்தை அனுசரிச்சு தான் கர்மா. குண கர்ம விபாகசா என்று சொல்றான். திடுதுப்புன்னு குணங்கள் மாறாது. வைசியனுடைய குணங்கள் வைசிய குலத்துல தான் இருக்கும். அதுக்குதான் வர்ணாசிரம தர்மம் என்று பெயர். அதனால பகவான் அர்ஜுனனை யுத்தம் பண்ண சொன்ன. அதனால அர்ஜுனனை பகவான் சண்டை போட வச்சான் அப்படிங்கிறது கிடையாது. இப்ப நமக்கு பிரவச்சனம் பண்றது நமக்கு தொழில் அப்படின்னா அதை பகவான் ஊக்கப்படுத்துறான். பிரவச்சனம் பண்ணு. என்ன காரணம் அப்படின்னா ஸ்வதர்மனா தம் அபியர்ச்சிய என்று. ஸ்வதர்மனா உன்னுடைய டியூட்டினால கிருஷ்ணனை அர்ச்சனை பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஆச்சரியமான செய்தி பகவத்கீதை அப்படிங்கிற கிரந்தம் உலகத்துக்கு கொடுத்து. அது இல்லை அப்படின்னா இன்னைக்கு அடுக்கலையில வேலை செய்யறவாளேந்து ஆரம்பிச்சு சாக்கடை குத்திரவன் வரைக்கும் உலகத்துல எல்லாரும் அபாபாளுடைய டியூட்டியை பண்ணிட்டு இருக்கா, சின்சியரா பண்ணிட்டு இருக்கா. இன்னைக்கு எவ்வளவோ பேர் மெடிக்கல் ஸ்டாஃப் அவ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டான்னா 12 மணி நேரம் கழட்ட முடியாது. அதோட தான் அவ இந்த வியாதியை குணப்படுத்துறதுக்கு போராடுறா. அந்த டாக்டர்லாம் அவளுக்கு சௌச்சங்கள்லாம் போக முடியாது, மூத்திரங்கள்லாம் அவளால விசர்ஜனம் பண்ண முடியாது. அதெல்லாம் அவ அடக்கிண்டு பல்வேறு விதமான தியாகங்களை பண்றா. அவ குடும்பத்துல அவ போய் நம்மளை போல சாப்பிட முடியாது. அவ குடும்பத்துல அவளை வாசல்ல உட்கார வச்சுதான் டப்பா கொடுப்பா. அப்படித்தானே கஷ்டப்படுறா. ஸ்வதர்மம். என்ன காரணம் அப்படின்னு ஸ்வதர்மத்தை பண்ணினதுனாலேயே ஒருத்தனுடைய ஆத்மால சாந்தி ஏற்படுறது. அந்த ஸ்வதர்மத்தை எப்படி பண்றான் அப்படின்னா ஸ்வதர்மனா தம் அபியர்ச்சிய சித்திம் விந்ததி மாணவாஹா. கீதை தான். உன் டியூட்டியை ஒழுங்கா பண்றதுனாலேயே கண்ணன் சந்தோஷப்படுவான். சன்னியாசியினுடைய தர்மத்துல இருக்கணும், குழந்தைகளுடைய தர்மத்துல இருக்கணும், ஸ்திரீகளுடைய தர்மத்துல இருக்கணும், பிராமண தர்மத்துல இருக்கணும். இப்படி அவனவனுடைய தர்மம். தர்மம்னா என்ன? சுபாவம். என்ன சார் சொல்றேன் தர்மம்னு சொல்றேன்? சுபாவம் இருக்க. நாயெல்லாம் நாயாவே இருக்க, நாயாவே இருக்கு, கழுதையாவே இருக்கு இல்லையா? மரங்கள் மரமாவே இருக்கு. இப்ப மனுஷன் மட்டும்தான் மாறிட்டான். என்ன காரணம்? சுதர்மத்தை விட்டுட்டான் இல்லையா? மரம் மரமாவே இருக்கு. எத்தனை வருஷம் ஆனாலும் மரம் அதனுடைய சுபாவத்திலேயே இருக்கு இல்லையா? அதனால நல்லா யோஜனை பண்ணி பார்க்கும் பொழுது இன்னும் அந்த தர்மங்கள் மிருகங்கள் இடத்துலலாம் இன்னும் இருக்கு. மிருகங்கள்லாம் கூட்டமா வாழறது, காட்டுல வாழறது. ஒரு புலிக்கு பசிக்கல அப்படின்னா பக்கத்துல ஒரு மான் இருந்தா அதை அடிக்கிறது இல்லை, போயிடுறது. அடிச்சு நாளைக்கு வச்சுப்போம் அப்படின்னு அது இல்லை. அந்த சமயத்துக்கு பசிச்சதுன்னா அப்பதான் அது வேட்டைக்கு போறது. மனுஷன் மட்டும்தான் இன்னைக்கு சாப்பிட்டாச்சு நாளைக்கு என்ன பண்றது, நாளைக்கு என்ன பண்றது அப்படிங்கிற அந்த பிளானிங் மனுஷனிடத்துல இருக்கு. அப்ப ஆலோசனை பண்ணி பார்த்தா அவனவனுக்கு ஒரு தர்மம். அந்த தர்மம் சுபாவத்தினுடைய அடிப்படையில வருது. உனக்கு எது நேச்சுரலா வருதோ அதையே நீ கிருஷ்ணனுக்கு அர்ப்பணமா பண்ணிவிட்ட அப்படின்னா அதுவே பக்தி. இப்ப கர்மாங்கிறள் பக்திங்கிறள் அப்படிங்கிறியேன்னா கர்மா பண்ணும் பொழுது நாம் பண்றேங்கிற எண்ணத்தை விட்டு கிருஷ்ணன் என்ன பண்ண வைக்கிறான், இந்த உபன்யாசத்தை கிருஷ்ணன் என்ன பண்ண வச்சிருக்கான் அப்படிங்கிற எண்ணத்துல, கிருஷ்ணனே எனக்குள்ள இருந்து இதை பண்றான் அப்படிங்கிற எண்ணத்துல. ரெண்டாவது இந்த உபன்யாசத்தினால கண்ணனே சந்தோஷப்படுறான் அப்படின்னு தெரிஞ்சு கொடுத்துனா இத்தனையும் கண்ணனுக்கும் பொழுது கண்ணனிடத்துல பிரியம் இல்லாம இந்த கர்மாவை பண்ண முடியுமோ? தாயார் குழந்தைக்கு அலம்பி விடுறா, குளிப்பாட்டி விடுறா, குழந்தை வாந்தி எடுத்துட்டுனா தொடச்சி விடுறா. எல்லாம் ஏன் பண்றான்னா தன்னுடைய குழந்தைங்கிற பிரியத்தினால பண்றா இல்லையா? அப்போ உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா கடமையும் பிரியத்தினுடைய அடிப்படையில நடக்கிறது. பிரியத்தினுடைய அடிப்படையில தான் நடக்கிறது. பிரியம் இல்லை அப்படிங்கிற ஒரு நிலை வந்துடுச்சு அப்படின்னா உலகத்தை நடத்த முடியாது. இன்னைக்கும் உலகத்துல பிரியம் இருக்கு. பிரியம் இருக்கிறதுனாலதான் சம்பளம் கொடுக்கறதுனால மிலிட்டரியில போய் அவ வேலை செய்யல. அவளுக்கு அந்த கடமையில ஒரு பிரீத்தி இருக்கு, இதை செய்யணும் அப்படின்னு இருக்கு. அந்த யுத்தத்துக்கு போற குழந்தைகளுடைய அப்பாக்கள் அம்மாக்கள் சொல்றா, நான் மிலிட்டரியில இருந்தேன், என் பிள்ளையும் மிலிட்டரிக்கே போகணும். அப்படியே அவன் யுத்தத்துல அடிபட்டு போயிட்டான் அப்படின்னாலும் அதுதான் எங்களுக்கு பெருமை அப்படின்னு சொல்றா. அப்ப
அப்போ யாரும் பிரியத்தினால பண்றா. பணங்காசு கொடுத்தா பண்ணிடுவாளோ? பணங்காசு கொடுத்தா பண்ணிடுவாளோ? ஆத்துல வயசான போயிட்டா அப்படின்னா அவளை பார்த்துக்கிறதுக்கு சில குழந்தைகளை அனுப்புறா, ட்ரைனிங் பண்ணி அனுப்புறா. அவளுக்கு ஏதோ 15,000 20,000 பணம் கொடுக்குறா அவரு. ஆனா அவ என்னென்ன காரியங்கள் உண்டோ துடைக்கிறதுலேருந்து எல்லாம் பண்றா. அந்த வயசானவாளுக்கு அசூயை இல்லாம முகம் சுளிக்காம பண்றா. பணம் கொடுக்கறதுனால பண்றா அப்படின்னு நினைக்காதீங்கோ. பணம்ங்கிறது ஒரு முகாந்திரமே தவிர அவர்களுக்கு சேவை செய்யணும்ங்கிற எண்ணம் இருக்கு. அந்த எண்ணம் லோகத்துல இருக்கிறதுனாலதான் இன்னைக்கும் லோகம் நடந்துட்டு இருக்கு. ஸ்திரீகள்லாம் சேவை பண்றா. ஸ்திரீகள்லாம் நாள் பூரா குடும்பத்துல உழைக்கிறா இல்லையா? சேவை. குழந்தைகள்லாம் அம்பிகள்லாம் படிக்கிறான், படிச்சு அப்பா அம்மாவை காப்பாற்றணும்னு நினைக்கிறான், சேவை. பர்த்தாக்கள்லாம் வெளியில போய் உழைக்கிறா, சேவை. என்ன காரணம்னா ஒரு பர்த்தாவாவது நான் இந்த மாசம் ப்ரமோஷன் வாங்கிட்டேன் அதனால நான் போய் பேண்ட் சட்டை வாங்கிக்க போறேன்னு போன ஒத்தனை பார்க்க முடியாது உலகம். எந்த குடும்பத்துல வேணாலும் போய் பாரு, குழந்தைகளுக்கு வாங்கணும் அப்படின்னு தான் செய்வான். அப்போ உலகத்துல குடும்பத்துக்கு உழைக்கிறது கூட பிரேமை, பிரியம்தான். பிரியத்தினாலதான் நடக்கிறது. பாட்டிகள்லாம் 60-70 வயசு ஆனா கூட பேரம்பேத்திகளை வளர்க்கறா, அடுக்கலையை விடாம உள்ள இருந்து செய்யறா. மாட்டுப்பொண்ணு நீ வேலைக்கு போமா நான் பாத்துக்கிறேங்கிறா. இருந்தாலும் மாட்டினுட்டேன்னு சமயத்துல வருத்தம் வருது. அத்தனைக்கும் காரணம் பிரேமை. அந்த பிரேமைங்கிறது அடிப்படையா இருக்கிறதுனாலதான் பாசம்னு ஒண்ணு உண்டா. அதனால எல்லாத்துக்கும் காரணம் கண்ணன் உள்ள இருக்கான் அப்படின்னா. ஒரு செத்த பணத்துக்கிட்ட பாசம் வருமோ? வராது. என்ன காரணம் அப்படின்னா உள்ள இருக்கக்கூடிய சைத்தன்ய சுரூபனான கண்ணன் கிளம்பிட்டான் அப்படிங்கும் பொழுது யாரும் அதை திரும்பி பார்க்க மாட்டான். அப்புறமா அது அப்படின்பா, அது சீக்கிரமா எடுத்துடுங்கோ அப்படின்பா. அப்ப என்ன காரணம்னா இத்தனைக்கும் ஆதாரம் கிருஷ்ணன் உள்ள இருக்கான். அதை தெரிஞ்சுட்டு எந்த காரியம் பிரேமையினுடைய அடிப்படை பிரியத்துல பண்ணினான் அப்படின்னா அந்த பிரியமே கண்ணனுக்கு பண்ற பூஜை. நீ பண்ணணுங்கிறது கூட கிடையாது, பண்ணணும்னு நினைச்சா போதும். பூசலார் அப்படிங்கிற ஒரு பெரியவர் இருந்தார். இந்த பூசலாருங்கிற பெரியவர் இங்க காஞ்சிபுரம் பக்கத்துல தான் திருநின்ற ஊருங்கிற க்ஷேத்திரம் இருக்கு. அந்த திருநின்ற ஊர் க்ஷேத்திரத்தை பக்கத்துல தான் இருந்தார். அவர் மனசுனால உட்கார்ந்துட்டு அவர் சிவனுக்கு கோவில் கட்டின்ண்டே இருந்தார். மனசுனாலேயே கற்றளி அழகா ஆச்சரியமா மனசுலயே தச்சன் எல்லாம் கூப்பிடுறார், தப்பதி எல்லாம் கூப்பிடுறார், புத்தனார் எல்லாம் கூப்பிடுறார், எல்லாருக்கும் ஆர்டர்லாம் தரார், எல்லா பிளான்லாம் அப்ரூவ் பண்றார், எவ்வளவு பெரிய கோபுரம் வைக்கணும்னு நினைக்கிறார், என்னென்ன சிற்பங்கள் வைக்கணும்னு நினைக்கிறார், எல்லாம் மனசுலயே பண்றார். மனசுலயே பண்ணிட்டு இருக்கும் பொழுது மனசுலயே நாடு குறிக்கிறார். கோவில் முடிஞ்சுடுத்தோ, மனசுல கோவில் கட்டி 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 கோவில் முடிஞ்சுடுத்தோ. அவருக்கு கோவில் முடிஞ்சுடுத்துனா கோவில்ல கும்பாபிஷேகம் வைக்கணுமே, சிவலிங்கம் இருந்தா போதுமா? அந்த சிவலிங்கத்தை பிராமணாலாம் வேதோக்தமா அதை இனிஷியேட் பண்ணணும். அதனால அதுக்கு நாள் குறிச்சிருக்கார். மனசுக்குள்ளேயே சங்கல்பம் பண்ணிட்டு உட்கார்ந்துருக்கார். ஒரு ஆத்து திண்ணையில தான் உட்கார்ந்துருக்கார். சாதாரணமா ஒரு காவி வேஷ்டியை கட்டிட்டு தான் உட்கார்ந்துருக்காரு. ஒன்னும் கையில 10 பைசா அவர் கையில பணம் கிடையாது. ஆனா அவர் மனசுல சிவபெருமான் அவருடைய ஹிருதயம் தெரியுது. சிவபெருமான் என்ன பண்ணினார் அப்படின்னா அதே சமயத்துல அங்க இருந்த ராஜா பல்லவ ராஜாவும் ஒரு கோவில் கட்டினான் காஞ்சிபுரத்துல. பல்லவராஜா அவன் வச்ச தேதியும் பூசலார் வச்ச தேதியும் ஒரே நாள். இந்த பூசலார் தேதி வச்சிருக்காருங்கிறது பூசலாருக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா பூசலார் மனசுலயே கட்டுறார். மனக்கோவில் கண்ட பூசலார் என்று அந்த பெரியவாளுக்கு பேர். மனசுலயே பகவானோட பரமேஸ்வரனோட பேசிட்டு இருக்கார். இப்படி இருக்கும் பொழுது கோவில் பூர்த்தி ஆயிடுத்து. ராஜாவினுடைய டேட்டும் இவரோட டேட்டும் கிளாஷ் ஆகுதுங்கிறது யாருக்கு தெரியும்? ராஜாக்கும் தெரியாது, பூசலாருக்கும் தெரியாது. பூசலார் வெளியில சொல்லல. ஆனா 2 கும்பாபிஷேகமும் ஒரே சமயத்துல, ஒன்னு ராஜா கட்டின கற்றளி பிரத்யக்ஷமா நிக்கிற கோவில், இன்னொன்னு பூசலார் கட்டின மனக்கோவில். எது வஸ்தி அப்படிங்கும் பொழுது பரமேஸ்வரன் ராஜாவின் இடத்துல போய் சொல்றார், உன் டேட்டை கொஞ்சம் மாத்தி வச்சுக்கோப்பா. என்ன காரணம் அப்படின்னா இப்ப பரமேஸ்வரனால 2 இடத்துலயும் ஒரே சமயத்துல இருக்க முடியாதோன்னா அவரால் இருக்க முடியும். இருந்தாலும் பூசலாருடைய பெருமையை வெளியில காட்டணும் என்று பரமேஸ்வரன் சங்கல்பிச்சார். உடனே கைலாசபதி சொன்னார், பூசலார் அப்படின்னு என்னுடைய ஒரு பக்தன் ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்கான், அந்த கோவிலுக்கு நான் போகணும். ராஜா அரண்டு போயிட்டான். நமக்கு தெரியாம ஒரு பக்தன் இந்த சன்னிவேசங்கள்ல ஒரு கோவில் கட்டினான் அப்படின்னா நான் என்ன ராஜா? ஒரு சாதாரண பூசலார் கட்டினார் கோவில் அப்படின்னு ராஜா உடனே கிளம்பிட்டான் தேர் எடுத்துட்டு.
இப்பெல்லாம் நம்ம கார் எடுத்துன்னு போற மாதிரி அவன் தேர் எடுத்துன்னு கிளம்பிட்டான். வர வழியெல்லாம் விசாரிச்சுட்டே வரான். ஏதாவது கோயில் கட்டியிருக்கா, சிவன் கோயில் கட்டியிருக்கா, சிவன் கோயில் கட்டியிருக்கா அப்படின்னு விசாரிச்சுட்டே வரும்பொழுது பூசலார் பூசலாருங்கிற பேரை விசாரிச்சுன்னு வரும்பொழுது திருநின்ற ஊர் வரும்பொழுது சொன்னார், இந்த ஊர்ல பூசலார்னு ஒருத்தர் இருக்கார், போய் கேளுங்கோ. பூசலாரை போய் பார்த்தான். பூசலார் உடனே வாங்கோ வாங்கோ அப்படின்னா ராஜா அவரை விழுந்து சேவிச்சான். ராஜா சூச்சகமா சொன்னா, தாங்கள் தான் பூசலாரா அப்படின்னு கேட்டான். ஆமா அப்படின்னு சொன்னார், நீங்க ஒரு பெரிய கோவில் கட்டியிருக்கலாமே, இந்த டேட்ல நீங்க கும்பாபிஷேகம் வச்சிருக்கலாமே, அதுக்கு பரமேஸ்வரன் வரணும் அப்படிங்கிறதுக்காக நான் கட்டின கோவிலினுடைய கும்பாபிஷேக தேதியை மாத்தி வச்சுக்கோன்னு சொல்லிட்டார், அந்த கோவிலை கொஞ்சம் காட்டுங்கள் அப்படின்னா பூசலார் பொல பொல பொலன்னு கண்ணீர் விட்டார். அப்பா, நான் வெளியில ஒரு கோவிலும் கட்டலப்பா, என்னுடைய ஹிருதயத்திலேயே 2 வருஷமா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செங்கலா அடிக்கடிக்கு கோவில் கட்டினேன் அப்படின்னா ராஜா அரண்டு போயிட்டான். இப்படி மனசுனால பாவத்துல கட்டின கோவிலுக்கு பரமேஸ்வரனுக்கு இவ்வளவு பிரீத்தியா? இதைத்தான் ஆதி ஆச்சாரியார் சொல்றார். ஆராதயாமி மணிசன்னிபமாத்மலிங்கம், என்னுடைய ஹிருதயம் எங்க இருக்கு அப்படின்னா மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம் ஸ்ரத்தாநதி விமல சித்த ஜலாபிஷேகைர் நித்யம் சமாதி குசுமைர புனர்பவாயே. சிவமானச ஸ்தோத்திரம் அப்படின்னு ஒண்ணு பண்றார் ஆச்சாரியார். அதுல யோகீஸ்வராலாம் பண்ணக்கூடிய பரமாச்சாரியால போன்ற பெரியவா, பரமாச்சாரியால் இப்படி 7000 கிலோமீட்டர் 8000 கிலோமீட்டர் போகும்பொழுது ஒவ்வொரு இடத்துக்கும் எடுத்துன்னு போக முடியாது. மனசுலயே பூஜை, தானே கோவில், மனமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், பூஜை கொள்ள வாராயோ பராபரமே என்று சொல்றார். தாயுமானவர் அப்படிங்கிற பெரியவர் திருச்சியில தான் பிறந்தார். அவர் தான் சொல்றார், என்னுடைய ஹிருதயமே கோவில், மனமே கோவில், நினைவே சுகந்தம், அன்பே மஞ்சள் நீர், பூஜை கொள்ள வாராயோ பராபரமே. அதுதான் ஆச்சாரியால் இங்க சொல்றார். ஆராதயாமி மணிசன்னிபமாத்மலிங்கம், என்னுடைய ஹிருதயத்துல ஒரு மணிசன்னிபமான ஒரு ஆத்மலிங்கம் இருக்கு. அது எங்க இருக்கு அப்படின்னா என்னுடைய மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம், மாயாபுரியான என்னுடைய உள்ளம். உள்ளம்ங்கிறது ஏன் மாயைங்கிறார்? அது ஒரு சமயம் இருக்கிற மாதிரி இருக்கு, ஒரு சமயம் ஒண்ணு காட்டுறது கொஞ்சம் வீக்கா காட்டுறது, சில சமயம் வீரனா காட்டுறது, சில சமயத்துல தீனனா காட்டுறது, சில சமயத்துல பயந்தாங்குழியா காட்டுறது, சில சமயத்துல பயமா காட்டுறது, சில இடத்துல வரட்டு தைரியமா காட்டுறது. இப்படி பல்வேறு விதமான பாவங்களை இந்த மனசு காட்டிகிட்டே இருக்கிறதுனால அவர் சொல்றார் மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம். அப்ப அதுல எந்த நதியினால, எந்த நதியிலேருந்து தீர்த்தம் எடுத்து அந்த லிங்கத்தை நீ ஆராதனை பண்ண போறேன்னா மாயாபுரி ஹிருதய பங்கஜ சன்னிவிஷ்டம் ஸ்ரத்தா நதி விமல சித்த, என்னுடைய நிர்மலமான சித்தம் இருக்கு இல்லையா, ஒழுகிறது இல்லையா, எப்பொழுதும் பரமேஸ்வரா உன்னுடைய திருவடிகளுக்கே ஓடி வரக்கூடிய ஸ்ரத்தைன்னு ஒரு நதி இருக்கு என்கிட்ட. அந்த நதியிலேந்து தூய்மையான எண்ணங்களை எடுத்து உனக்கு நான் அபிஷேகம் பண்றேன். ஸ்ரத்தா நதி விமல சித்த ஜலாபிஷேகைஹி நித்யம் சமாதி குசுமைஹி. புஷ்பம் வேணுமே உனக்கு போடுறதுக்கு, நான் எங்க போவேன்? தும்பப்பூ, எருக்கம்பூ, வில்வம், எங்க போவேனா? அதனால என்னுடைய தியானத்தையே உனக்கு நான் புஷ்பமா போடுறேன். நித்யம் சமாதி குசுமைஹி. இதெல்லாம் ஏன் பண்றேன் பரமேஸ்வரனா? அப்புனருபவாய, உன்னுடைய திருவடிகள்ல நான் சேரணும் அப்படிங்கிறதுக்காக சொல்றார். அப்படி ஆச்சரியமா ஒரு ஸ்தோத்திரம், பெரியவாள்லாம் பண்ணக்கூடிய ஸ்தோத்திரம் இது. எதுக்காக சொல்றேன் அப்படின்னா மகான்கள் பக்தர்கள் அப்படின்னா பகவானை அபிநமா தியானம் பண்ணக்கூடியவர். மனக்கோவில் கண்ட பூசலார் அப்படிங்கிற மகாத்மா அப்படி பகவான் ஹிருதயத்திலேயே. அப்ப பகவானுக்கு எந்த பக்தி பிடிச்சிருக்கு அப்படின்னா பாவத்தினால பண்ற பக்தி பிடிச்சிருக்கு. பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி ததகம் பக்தியுபகிருதம் அஸ்னாமி பிரயதாத்மனஹ. தூய்மையான ஒரு உள்ளத்தோட நீ பண்ணக்கூடிய பக்தி. ஒரு பத்திரம், ஒரு சின்ன துளசி தானே, இந்த துளசிக்கு என்ன ஒரு வேல்யூ? ஒரே ஒரு சொட்டு கங்கா ஜலம், அதுக்கு என்ன வேல்யூ அப்படின்னா அந்த ஒரு வில்வம், அந்த ஒரு வில்வதளத்தை ஏகவில்வம் சிவார்ச்சனம் என்று சிவனுக்கு அர்ப்பணம் பண்ணிவிட்ட அப்படின்னா
உடனே அவனுக்கு கைலாசத்தையே விக்கிரயணம் பண்ணி கொடுக்கக்கூடிய கிருபாளு தயாளு பக்தவத்சலன் பரமேஸ்வரன் அப்பேற்பட்டவர். நீ கொடுக்கிற அல்பம், நீ கொடுக்கிற அல்பத்தை வாங்கிட்டு உனக்கு தன்னையே கொடுக்கிறார். ஒரு துளசி ஏக துளசி தள மாத்திரேனே என்று சொல்றார். ஒரு துளசி தளத்தை கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு போட்டா கோலோகத்தை உனக்கு பகவான் விக்ரீநாதிங்கிறார். உடனே உனக்கு எழுதி கொடுக்கிறான் அப்படிங்கிறார். ஒரு சொட்டு உன்னால கங்கை ஜலத்தை விட முடியல அப்படின்னாலும் ஒரு சொட்டு ஜலம் விட முடியாதா பரமேஸ்வரா அப்படின்னு அவரை நினைச்சு ஒரு சொட்டு கண்ணான்னு நீ விட்டுட்டேன்னா கண்ணை எழுத்தாப்புல வந்து நின்று உன் கண்ணை துடைக்கிறானே. உன்னை பகவான் எழுத்தாப்புல வந்து உன் கண்ணை துடைக்கிறான், அழாத அப்படின்னு சொல்றான். அதனால பக்திக்கே பகவான் பக்தி பிரியோ மாதவஹா நச்ச குணைஹி என்று உன்னிடத்துல இருக்கக்கூடிய எந்த ஒரு வேற ஒரு பெருமைகளையும் பகவான் பார்க்கறது இல்லை. பகவான் பக்திக்கு தான் பிராதானியம் கொடுக்கிறான். ஒரு சந்தர்ப்பம் துவாரகையில பத்திரம் அப்படின்னு சொல்லிட்டேன். பத்திரம்னா ஒரு இலை. ஒரு சந்தர்ப்பம் துவாரகையில நம்முடைய சத்யபாமா கிருஷ்ணனுக்கு துலாபாரம் வேண்டிண்டா. துலாபாரத்துக்காக கிருஷ்ணனுடைய எடைக்கு எடை நான் தங்கம் தரேன் அப்படின்னு வேண்டிட்டான். சத்யபாமா வேண்டிக்கிறதுல ஒன்றும் ஆச்சரியம் இல்லை. என்ன காரணம் அப்படின்னா அவ அப்பா சத்ராஜித்து செமந்தக மணியே வச்சுட்டு இருந்தார். அதனால அது எவ்வளவோ சேர் 8 சேர் தங்கம் கொடுக்கும் டெய்லி. ஆனா தங்கம் கொடுத்துட்டே இருக்கும், எவ்வளவு கிலோ கணக்கில் கொடுத்துட்டு இருக்குமா அது. அதனால கிருஷ்ணனுடைய வெயிட்டுக்கு வெயிட் அடிச்சுடலாம்னு நினைச்சாவோ. அது போல பகவானை கொண்டு போய் துலாபாரத்துல உட்கார வச்சு முதல்ல துலாபாரம் கண்ணன் தான் ஆரம்பிச்சான். உட்கார வச்சுட்டு இப்ப கூட குருவாயூரப்பன் கோயில்ல துலாபாரம் கொடுக்கறதுங்கிறது துவாரகையில ஆரம்பிச்சு. அப்ப கிருஷ்ணனை உட்கார வச்சுட்டு அவள் எடைக்கு எடை தங்கம் கொடுக்குறான். தங்கம் கொடுத்தா கிருஷ்ணன் இருக்கிற பக்கம் அங்கேயே இருக்கு. கிருஷ்ணன் ஒரு 70 கிலோ அப்படின்னா கூட அது அவ 90 கிலோ 100 கிலோ வச்சாலும் கிருஷ்ணன் குண்டா உட்கார்ந்து இருக்கான். என்ன காரணம் அப்படின்னா கிருஷ்ணனுடைய வெயிட் என்னன்னு அவனுக்கே தெரியாது. கிருஷ்ணனுடைய வெயிட் என்னன்னு தெரியாது. அதனால யாருமே அவனை உண்மையில தூக்க முடியாது. அவனை யாரால தாங்க முடியும்னா யாருக்கு பக்தி இருக்கோ அவ ஹிருதயத்துல அவனே வந்து உட்கார்ந்துக்கிறான். பக்தியா துதோஷ பகவான் கஜயூத பாயே. பக்தியை தவிர பகவான் வேற எதுக்கும் வசப்படுறது இல்லை. பக்தி பிரியோ மாதவகா. சத்யபாமாக்கு என்னன்னா தான் புருஷன் அப்படிங்கிற எண்ணம். தான் சொன்னபடி கேட்பான். கிருஷ்ணனுக்கு வெயிட்டுக்கு எடைக்கு எடை வச்சுடுறேன். எந்த பொருளுமே நமக்கு ரொம்ப பக்கத்துல வந்துருச்சுன்னா அதனுடைய மதிப்பு தெரியாது. அதனிடத்துல நமக்கு ஒரு விளையாட்டுத்தனம் கூட வந்துடும். அதனால அவள் எடைக்கிட வச்சும் அவளுக்கு அவளால சமாளிக்க முடியல. அப்ப பகவான் இடத்துல வந்து கண்ணை கசக்கின்றே கேட்டா என்னது இது இப்படி நடக்கிறதே அப்படின்னு ஒண்ணு பகவான் சொன்னான். இந்த ருக்மிணியை கூப்பிட்டு விசாரியண்டி, ருக்மிணிட்ட கேளேன் அப்படின்னு. ருக்மிணிட்ட என்ன கேட்கறது, கேளேன் அவளிடத்துல அப்படின்னு ஒண்ணு ருக்மிணி பிராட்டியை கொண்டு வரா. ருக்மிணி பிராட்டி வந்து பகவானை பிரதட்சணம் பண்ணிட்டு ஒன்னே ஒண்ணுதான் குறையிறது என்று சொல்லி ஒரே ஒரு துளசி தளத்தை எடுத்து கிருஷ்ணனுக்கு எழுத்தாப்புல உள்ள தட்டுல வச்சு ஒரு துளசி கிருஷ்ணார்ப்பணம் அப்படின்னு ஒண்ணு தராசு நின்றுச்சு. அந்த ஒரு துளசிக்கு என்ன மதிப்புன்னா அந்த ருக்மிணி பிரேமையோட வச்சான். என்ன வச்சான்னா, கிருஷ்ணா உனக்கு சமானமான வஸ்து உலகத்துல எதுவுமே கிடையாது. உனக்கு சமானமான வஸ்து கொடுக்கணுமாகில் உன்னுடைய ஹிருதயத்துக்கு மிகவும் உகந்தவளான இந்த துளசியை நான் வைக்கிறேன். இந்த துளசி தான் உனக்கு மிகவும் பிரியமானவள். அதனால கச்சித் துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே. அதனால அவளுக்கு தான் தெரியும். அதனால நான் வச்சுட்டேன். இப்ப நீ வந்து சமாளிக்கணும் அப்படின்னு பகவான் இடத்துல பிரார்த்தனை பண்ணிட்டோன்னு தராசு நிமிந்துடுச்சு. உடனே பகவான் சத்யபாமாவை பார்த்து சொல்றான், பத்திரம் புஷ்பம் பலம் தோயம். இப்ப யாரு வந்து எனக்கு ஒரு சின்ன அல்ப வஸ்து தான் குச்சேலர் கொண்டு வந்து கொடுத்தது ஒரு பிடி பிருதுக தண்டுலான்னு என்று சொல்றார். வரட்டு அவள் தான். ஆனா அந்த வரட்டு அவள் ஏன் கொடுத்தான் அப்படின்னுட்டா பரமப்பிரீணனம் சகே, இது எனக்கு ரொம்ப பிரியமா இருக்கேன் அப்படின்னா அது காரணம் என்னன்னா அவாத்து மாமி கல்யாணி மாமி 4 ஆத்துல போய் எங்க ஆத்துக்கார் துவாரைக்கு போறார், எங்க ஆத்துக்கார் துவாரைக்கு போறார், பெருமாளுக்கு ஏதாவது எடுத்துன்னு போனோம் அப்படின்னு சதுரான் முஷ்டின்னு என்று 4 பிடி அவள் தானம் வாங்கிட்டு வந்தாளே.
அவள் மகாபதிவிரத, ஒரு நாள் தனக்கு பசிக்கிறதுன்னு பக்கத்தாத்துக்குள்ள போய் கேட்காதவள் கிருஷ்ணனுக்காக போய் 4 ஆத்துல கேட்டா இல்லையா, அது சர்வவியாபியான கண்ணனுக்கு தெரிஞ்சே. அப்ப அந்த அவள் தான் எனக்கு பரமப்பிரீணனம் சகே, அதல்லவோ எனக்கு மிகவும். அப்போ கிருஷ்ணனுடைய நீ கொடுக்கிற பொருளுடைய மதிப்பு இல்ல, அது 1 கோடியா 2 கோடியா இல்ல, அது 1 பைசா 2 பைசா விஷயமா இருக்கலாம். ஆனால் உன் ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய பாவம், கிருஷ்ணன் எதை பார்க்கறான்? அப்ப கீதை பூரா பாவத்துக்கு தான் வெயிட்டு கொடுக்குறான் கிருஷ்ணன். கீதை பூரா பாவத்துக்கு தான் வெயிட்டு கொடுக்குறான். இந்த மானச பூஜை அப்படிங்கிறத இந்த மகான்கள், இதுல எந்தெந்த மகான்களை சொல்றோமோ எல்லா மகான்களும் ஹிருதயத்தினாலதான் பாவனை பண்ணிட்டு இருக்கான் பகவான. அந்த பாவம் அவளுக்கு பகவானையே தியானம் பண்றதுனாலதான் அவளுக்கு இப்பேற்பட்ட ஒரு சமபாவனவன். சமபாவன மகான்களுக்கு வர காரணம் என்ன அப்படின்னா, அவளுடைய ஹிருதயம் ஆஸ்திதா சகி யுக்தாத்மா மாமேவானுக்தமாம் கதிம் பகூனாம் ஜன்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்தியதே வாசுதேவ சர்வமிதி ச மகாத்மா சுதுர்லபா அப்படின்னு சர்வத்திர பிரம்ம தரிசனம், பகவானையே தரிசனம் பண்றதுனால அவர்களுக்கு அப்பேற்பட்ட ஒரு நிலை ஏற்படுறது. அது கிருஷ்ணனை கனெக்ட் பண்ண சொல்லுவோம். அதனால ஸ்ரீமத் ராமாயணத்திலையும் அதே ஒரு சமதரிசனமானது சொல்லப்படுறது. ஸ்ரீமத் ராமாயணத்துல சொல்லும் பொழுது இந்த சமதரிசனம்ங்கிற விஷயத்தை இப்ப சொன்னேன் இல்லையா, பத்திரம் புஷ்பம் பலம் தோயம் யோமே பக்தியா பிரயச்சதி அப்படிங்கிற அந்த விஷயம் ஸ்ரீமத் ராமாயணத்துல ஒரு உயர்ந்த நிலை சொல்லப்படுறது. ராமாயணத்துல ஹனுமார் சீதா பிராட்டியை தேடி, சீதா பிராட்டி கிடைக்காம மனசு ஒடிஞ்சிருக்கும் பொழுது சீதா பிராட்டியை தியானம் பண்றார். அப்ப அவர் மனசுலயே ஒரு கோவில் கட்டுறார். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்கமருகணேப்யஹ. ஆச்சரியமான ஸ்லோகம். எப்படி பூசலார் அப்படின்னே பொதுவாகவே நம்ம பாரத தேசத்துல மகான்கள்லாம் ஆத்ம ஜானிகளா இருக்கிறதுனால அவர்கள் ஹிருதயத்திலேயே தான் எல்லாத்தையும் பாவனை பண்றார்கள். அதனால ஹிருதயத்திலேயே ஒரு கோவில், அந்த கோவில்ல மூல கிரகத்துல சாட்சாத் மூல பிரகிருதியான தாயார் மகாலட்சுமி தாயாரான சீதா பிராட்டியை வைக்கிறார். துவாரபாலகர்களாக ராமரையும் லக்ஷ்மணனையும் வைக்கிறார். நமோஸ்து ராமாய ச லக்ஷ்மணாய தேவ்யை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. தேவ்யை ச தஸ்யை அப்படிங்கிறது அங்க முக்கியம், பிரதானம். அது ஒரு தேவி கோவில், மனசுலயே கட்டுறார். அப்புறம் துவாரபாலகர்களாக இந்திரன் வருணன் யமன் குபேரன் அக்னி முதலிய தேவதைகள் எல்லாம் வைக்கிறார். நமோஸ்து ருத்ரேந்திர யமானிலேப்யோ நமோஸ்து சந்திரார்க்க மருகணேப்யஹ அப்படின்னு தாயார தியானம் பண்ணினார். உடனே அவருக்கு நேர அசோகவனம் தெரிஞ்சது அப்படின்னு ஸ்ரீமத் ராமாயணத்துல சுந்தரகாண்டம். ஏன் இதுக்கு எடுத்து சொல்றேன் அப்படின்னா, உத்தமமான பகவானால யாரெல்லாம் யோமத் பக்தகா சமேப்ரியா அப்படின்னு சொன்னாலோ எல்லாரும் கைப்பற்றின குணம் இந்த சமதரிசனம். இந்த சமதரிசனத்தினால சர்வ ஜீவராசிகளிடத்திலையும் கிருபை, சுக துக்கங்களை சமமா பாவிக்கிறது. இந்த சுக துக்கங்கள் தன் உடம்புக்குத்தான், இந்த மானம் அவமானம்ங்கிறது இந்த உடம்புக்குத்தான், இந்த ஆத்மாவுக்கு கிடையாது அப்படின்னு தள்ளி வச்சுட்டு, கேன்சர் வந்தா கூட இது உடம்புக்கு தான், எனக்கு இல்லை, அதனால நான் துக்கப்படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. அப்ப யாவத் சரீரம், இது எல்லாமே மனைவி மக்கள் வீடு வாசல் எல்லாமே சரீரம் இருக்கிற வரைக்கும் தான். ஆத்மாவுக்கு இது எதுவும் கிடையாது. ஆத்மா நித்தியமானவன், முக்தனானவன், புத்தனானவன், சுத்தனானவன் அப்படிங்கிறதுல ஆஸ்திதா சகியுக்தாத்மா மாமேவ அனுத்தமாம் கதின். இப்ப பக்தர்கள் நாமரூபங்கள் உள்ள கண்ணனை உபாசனை பண்ணக்கூடியவர்கள் இதெல்லாம் கண்ணனுடைய லீலை அப்படின்னு பார்க்கிறார். அதுபோல நிர்குண பிரம்மத்தை உபாசனை பண்றவர்கள் சர்வத்திர வியாபிச்சிருக்கக்கூடிய வாசுதேவனுடைய ஒரு அகண்ட ஒரு சைத்தன்யத்தினுடைய ஒரு 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 வைபவம் அப்படின்னு பார்க்கிறார். அப்ப ரெண்டும் எங்கன்னா அவளுக்கு சமதரிசனத்துலதான் கொண்டு விடுறது. அதனால பகவான் தன்னுடைய பக்தர்களை சொல்லிண்டே வரும்பொழுது ஆச்சரியமான குணங்களை சொன்னான். அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருணையேவச்ச நிர்மமோ நிரகங்காரகா சமதுக்கஹா சுகஹா க்ஷமீ
சந்துஷ்டः சததம் யோகி யதாத்மா திருட நிச்சயः மய்யர்ப்பித மனோ புத்திः யோ மத்பக்தः சமே பிரியः யஸ்மான்னோத்விஜதே லோகோ லோகான்னோத்விஜதே சயः ஹர்ஷாமர்ஷபயோத்வேகைः முக்தோ யஸ் ச மே பிரியः அனபேக்ஷः சுசிர்தக்ஷः உதாசீனோ கதவ்யதः சர்வாரம்ப பரித்யாகி யோ மத்பக்தः சமே பிரியः யோ ந கிருஷ்யதி ந த்வேஷ்டி ந சோசதி ந காங்க்ஷதி சுபாசுப பரித்யாகி பக்திமான்ய சமே பிரியः. அது வரைக்கும் உபன்யாசம் பண்ணிட்டு மேற்கொண்டு 2 ஸ்லோகங்கள் சொல்றார். சமசத்ரௌ, அதனாலதான் எடுத்துட்டேன் சமஹா. இந்த சமதரிசனம் அப்படிங்கிறது பகவானிடத்திலேருந்தே வரும். பகவானுடைய சைத்தன்யம் எறும்பு கொசுல ஆரம்பிச்சு எல்லா பிரம்மா பரியந்தம் உள்ளுக்குள்ள பகவானுடைய சைத்தன்யத்தினுடைய பிரதிபிம்பம் இருக்கு. பகவானே இல்ல, பகவானுடைய பிரதிபிம்பம். அமைவாம்சோ ஜீவலோகே ஜீவபூத சனாதன, என்னுடைய அம்சம் அப்படிங்கிறான் நம்மளை பார்த்து. அம்சம்னா என்னன்னா பிரதிபலிப்பு. ஆகாசத்துல ஒரு சூரியன், ஒரே சூரியன், அந்த ஒரே சூரியனுடைய பிரதிபலிப்பு எப்படி கிணத்துல குளத்துல நம்மாத்துல இருக்கக்கூடிய குண்டான்ல அண்டால தெரியறதோ அதுபோல ஒவ்வொரு விதமான ஜீவராசிகள்ல தெரியறது. சரீரத்தினால இது சின்ன ஜீவராசி, இது நல்ல மீடியமான ஜீவராசி, இது உயர்ந்தது தாழ்ந்தது பிரம்மா பரியந்தம் வித்தியாசம் இருக்கே தவிர ஆனா சைத்தன்யத்துல வித்தியாசம் கிடையாது. அதனால சைத்தன்யம் எத்தகையது? நிர்தோஷம் கி சமம் பிரம்ம தஸ்மாத் பிரம்மணிதே ஸ்திதாக. அதனால என்னன்னா நிர்தோஷம் ஹி சமம் பிரம்ம. பகவான் அதே கிருஷ்ணனை பார்க்கும் பொழுதுன்னா சமோகம் சர்வ பூதேஷு. நீ பிரம்மம்னு பார்த்துட்டேன்னா பிரம்மம் சர்வ ஜீவராசிகளுக்குள்ளேயும் வேறுபாடு இல்லாம ஒட்டின்னு இருக்கு. அதே பகவான் கண்ணபிரான்னு பார்த்துட்டேன்னா கண்ணபிரான் எல்லா ஜீவராசியையும் சமமாக பாவிக்கிறான், எல்லாருக்கும் ஈக்குவல் சான்ஸ் கொடுக்கறான். அதுதான் அந்த பகவானுடைய அந்த குணம் அவனுடைய பக்தர்களுக்கு வரும் பொழுது அவன் என்ன பண்றான்? சந்துஷ்டகா சததம் யோகி சுகதுக்கயோகோ மானாபமானயோகோ. சுகதுக்கங்களையும் மான அபமானங்களையும் தனக்கு வேண்டியவன் வேண்டாதவங்களையும் துக்கம் வரும்பொழுதும் சுகம் வரும்பொழுது சமபுத்தியும் அந்த ஒரு பக்தனால எப்படி உலகத்துல பரிகரிக்க முடியறதுன்னா அவன் பகவானுடைய அந்த குணமான சமபுத்தியை அடைகிறான். இந்த சமபுத்தியை அடையறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா அத்வேஷ்டா சர்வபூதான மைத்ர கருண ஏவச்ச. அந்த ஞான நிலை, அந்த ஞான நிலையில இருந்து சமசத்ரௌச்ச மித்ரேச்ச ததாமானாபமானயோஹோ. அப்ப எதிரி நண்பன். யாரு எதிரி யாரு நண்பன்? உண்மையில நமக்கு யாரு ரொம்ப ஹிதமா பண்றான் அப்படின்னு பாக்குறோமோ கடைசியில அதனுடைய ரிசல்ட் சரியில்லைன்னா அவனையே அவன் கெடுத்துட்டான்டா அப்படின்னு சொல்லிவிடுறோம். அதே நம்மளுடைய ஒரு பாஸ் நமக்கு வேண்டாதவன் ஒருத்தன் என்ன பண்றான் அப்படின்னா நம்மள டெல்லிக்கு டிக்கெட் கொடுத்து நீ போயிட்டு வா அப்படின்னு அனுப்புறான். நம்ம அங்கேருந்து டெல்லி போயிட்டு அவன் செலவுல போயிட்டு திரும்பி வரும்போது மதுரா போயிட்டு பிருந்தாவனம் போயிட்டு வந்துட்டோம்னா பரம உபகாரிடா, எனக்கு போறதுக்கு வரத்துக்கு பிளைட் சார்ஜ் கொடுத்தான், சனி ஞாயிறு வந்தது, நடுவுல பிருந்தாவனம் போயிட்டு வந்துட்டேன்னு சொல்லும் பொழுது அவனே பரம உபகாரி ஆயிடும். அக்ரூரர் கம்சன் அவ்வளவு கொடுமைக்காரன், அந்த கம்சனை பார்த்து சொல்லும் பொழுது பரம உபகாரிங்கிறார். பரம உபகாரிங்கிறது காரணம் என்ன அப்படின்னா கண்ணனை போய் பார்த்துட்டு வா, நந்த கோணாரை பார்த்து கண்ணனையும் பல்ராமனையும் நந்த கோஷ்டத்திலேருந்து அழைச்சின்னு வாடா அப்படின்னு ஒரு டியூட்டி எனக்கு கொடுத்தானே. அதனால அவன் எனக்கு எதிரி தான், எங்க விருஷ்ணிகள் குலத்தை ஒழிக்கணுங்கிற கம்சன். ஆனா இன்னைக்கு என்ன ஆயிட்டான்? எனக்கு நண்பன் ஆயிட்டான். என்ன காரணம் அப்படின்னா அவன் பகவானிடத்துல என்ன கொண்டு சேர்த்துட்டான், பகவானிடத்துல என்ன கொண்டு சேர்த்துட்டான் அப்படிங்கிறதுனா. அதனால சமசத்ரௌச்ச மித்ரேச்ச ததாமானாபமானயோகோ. விரோதிங்கிறதே கிடையாது. ஒரு சந்தர்ப்பம் பரமாச்சாரியாளுடைய சரித்திரத்துல ஒருத்தன் ஒரு பிராமண பையன், ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம். பரமாச்சாரியாள் அந்த பையனை ஒரு இடத்துல கைங்கரியம் பண்ணிட்டு இருந்தான். அதுக்கு ஒரு பேங்க் மேனேஜர் ஒருத்தர் வந்தார். வரும்பொழுது பரமாச்சாரியால் அவர்கிட்ட கேட்டார், இது போல எனக்கு ஒரு வேலை தருவியோ அப்படின்னு கேட்டார். உடனே அந்த பேங்க் மேனேஜர் என்ன இப்படி சொல்றேள் அப்படின்னு கேட்டோடனே
உடனே இந்த பையனை கூப்பிட்டு, இந்த பையன் ரொம்ப கஷ்டப்படுறான், இவனுக்கு நீ ஒரு வேலை கொடு அப்படின்னா வேலை போட்டு கொடுத்தார். அந்த பையன் வேலைக்கு போயிட்டான். கொஞ்ச நாள் ஆகி அந்த பையனிடத்துலேருந்து எந்த தகவலும் இல்லை பரமாச்சாரியால். ஒரு நாள் அந்த பையனுடைய ஊருக்கு போறார். எதேர்த்தியா அப்படி கேம்ப் போகும்பொழுது அந்த ஊருக்கு போறார். அந்த ஊர்ல அந்த எழுத்த தெருவில், பரமாச்சாரியால் கேம்ப் பண்ணியிருந்த தெருவில், எழுத்த தெருவில் அந்த பையன் இருக்கான். அப்போ அந்த பையன் வரல, பரமாச்சாரியால் அங்க இருக்காருன்னு தெரியும். பரமாச்சாரியால் எதேர்ச்சியா அந்த ஊருக்காரர், அந்த பேங்குக்காரர் வந்தோடனே அவர்கிட்ட கேட்டோன்னே, அப்ப அவ என்ன சொல்றதுன்னு தெரியாம தவிக்கிறா, விஷயத்த சொல்லு அப்படின்னு. அப்பதான் தெரிஞ்சுது, அந்த யாருக்கு பரமாச்சாரியால் வேலை கொடுன்னு சொன்னாரோ அவன் பேங்க்ல கையாடல் பண்ணிட்டு பணத்தை கட்டாம தலைமறைவா இருக்கான் அப்படிங்கிறது தெரிஞ்சுடுச்சு. உடனே இப்ப அவன் பரமாச்சாரியால் சொல்லி வேலைக்கு சேர்ந்ததுனால அவனை அரெஸ்ட் பண்ணல. அரெஸ்ட் பண்ணினா ஆச்சாரியாளுக்கு விஷயம் போயிடுங்கிறதுனால அவ டிஸ்டர்ப் பண்ணல. இப்ப பரமாச்சாரியால் என்ன ஆச்சுன்னா, இப்ப அவன் எதிரியா, அவன் நண்பனா. ஜெகத்குருங்கிற நிலையிலிருந்து பார்க்கும் பொழுது இவருடைய பேரை மிஸ்யூஸ் பண்ணி திருடிட்டான். ஆனால் மகான்களுடைய கிருபை எப்படி இருக்கு அப்படின்னா, உலகத்துல யார் தான் தப்பு பண்ணல, ஒரு தப்பான இது பண்ணிட்டான். இப்ப அவன் பரமாச்சாரியால் அங்க வந்திருக்கான்னு பரமாச்சாரியால பாக்குறதுக்கு கூசிண்டே வெளியில வராம ஆத்துக்குள்ள உட்காந்து, பரமாச்சாரியால் நித்தியம் அவ ஆத்துக்கு வாசல் எப்படி ஒரு ஆத்துக்கா வரும்பொழுது அவன் வாசல் நிற்பா, நின்று இப்படி கட்டாட்சம் பண்ணுவா. கட்டாட்சம் பண்ணும்பொழுது 1 நாள் ஆச்சு, 2 நாள் ஆச்சு, 3 நாள் ஆச்சு, அவனால அந்த பரமாச்சாரியாருடைய கிருபையை தாங்க முடியல. எப்படி ஒருத்தனுடைய பனிஷ்மெண்ட்டை தாங்க முடியாதோ அதுபோல மகான்களுடைய கிருபையை தாங்க முடியாது. உடனே அந்த பையனே வாலண்டியரா ஓடி பரமாச்சாரியால் காலில் விழுந்து என்னை மன்னிச்சிருங்கோ அப்படின்னு கதறான். உடனே அவனை தடவி கொடுத்து, குழந்தை நீ என்னடா தப்பு பண்ணுவ, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய அணுக்க தொண்டர்கள் சில பேரிடத்துல எவ்வளவு பணம் இருக்கு அப்படின்னு கேட்டு, அந்த பையன் எவ்வளவு களவாடினான்னு கேட்டு அந்த பணத்தை கொண்டு அந்த பணத்தை கட்டுங்கிறான். என்ன காரணம்னா, லோகத்துல பேங்க்ல ஒரு 50,000 ரூபாய் களவாடி எடுத்துனா அது பேங்கினுடைய பணம், அது பரமாச்சாரியாளுக்காக அவ ரைட் ஆஃப் கூட பண்ணுவா. ஆனால் அப்படி நடக்கக்கூடாது, அந்த பணத்தை கொடுத்து. ஆனா இவனை என்ன பண்ணினார் அப்படின்னா, அவனை மன்னிச்சு, அவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான், பரமாச்சாரியால் நம்மளை இனிமையா நினைச்சிருவார், அவர் பேரை வச்சுட்டு நம்ம இப்படி பண்ணிட்டோம்னு நினைக்கும் பொழுது அவனிடத்துல கொஞ்சம் கூட தன்னுடைய, அப்ப முன்னாடி அவனுக்கு வேலை போட்டு கொடுங்கும் பொழுது அவன் வேண்டியவன்னு போட்டு கொடுக்கல, அவனுக்கு தேவை இருந்தது, அவன் குடும்பம் கஷ்டப்படுறதுன்னு தான் பண்ணினார். இப்ப அவனை ஏன் காப்பாத்தினார் அப்படின்னா, இப்பவும் குடும்பம் கஷ்டப்படுறது. அப்ப அந்த சமதர்சனம் என்னன்னா, அந்த பர்பஸ், முன்னாடி எனக்கு வேண்டியவன் எனக்கு அவன் உழைச்சா அதனால வேலை கொடுத்தேன், இப்ப என் பேரை கெடுத்துட்டா நீ வெளில போ அப்படின்னு சொன்னா சமதர்சனம் அங்க இல்ல. அப்ப சமசத்ரௌச்ச மித்ரேச்ச, அப்ப அந்த மித்ரனா இருந்தாலும் சத்ருவா இருந்தாலும் ஒரே பாவத்துல அவனிடத்துல பிரியமா பழகணும் அப்படிங்கிறது இதுல இருந்து தெரிய. பேங்க் இன்னொரு இடத்துல பரமாச்சாரியால் இதுல காஞ்சிபுரத்துல ஒரு சந்தர்ப்பத்துல ஒரு மீட்டிங், இந்த நாஸ்திக கும்பல் மீட்டிங், காஞ்சி மடம் வாசல்லையே மீட்டிங் போடும் பொழுது பரமாச்சாரியால் முதல்ல சொல்லிட்டா, இந்த மாதிரி மீட்டிங் போடும் பொழுது நீர்மோர் எடுத்து வைடா, நிறைய நீர்மோர் கலந்து வைங்கோ அப்படின்னு சொல்லிட்டா. மடத்துல கத்துன்னு கத்துறான். என்னமோ அவளுடைய பேச்செல்லாம் பேசினா அப்புறம் அந்த தலைவர்கள்லாம் இருக்காளே, அவள்லாம் அப்படி ஷோக்கா வருவா, கார்ல இறங்குவா, மேடையில பேசுவா, அவ பாட்டுக்கு போயிடுவா வெயில்ல. இவாளை நம்பி ஒரு கூட்டம் இருக்க, தலைமுறையா வீணா போன கோஷ்டி, அதெல்லாம் அங்க நின்றுட்டு இருக்கு. அதுகளுக்கெல்லாம் என்ன பண்றதுன்னு தெரியல, நல்ல படபடைக்கிற வெயில். இப்படி திரும்பி பார்த்தா பரமாச்சாரியால் வெளியில நிக்கிறா. இத்தனை நேரம் தெய்வம் இல்லைன்னு தானே கத்திட்டு, எல்லாம் தெய்வம் இல்லைன்னு கத்துறது எவ்வளவு நாள்னா, தெய்வத்தை பார்க்கிற வரைக்கும். தெய்வத்தை பார்த்தோன்னே இத்தனை நேரம் தெய்வம் இல்லை, கடவுளை வணங்குபவன் காட்டு மிராண்டி அப்படின்னு சொல்லிட்டு இருந்த அத்தனை காட்டு மிராண்டியும் கிடுகிடுன்னு ஓடி போய் சாமி அப்படின்னு காலில் விழுந்தோடனே எல்லாருக்கும் நீர்மோர் குடுறா அப்படின்னு எல்லாரும் சந்தோஷமா நீர்மோரை குடிச்சுட்டு அந்த வெயில்ல போறா. பரமாச்சாரியால் எல்லாருக்கும் அபயம். சமஸ்பா அவளை சத்ருன்னு நினைக்கல, மித்ரன்னு நினைக்கல, சமதரிசனத்துல நின்று சர்வ ஜீவராசிகளும் அதனுடைய குணத்துல குணாகா குணேஷு வர்த்தந்தே இதி மத்துவா ந சஜ்ஜதே என்று ஒரு மகத்து, இது எதிலும் ஒட்டாமல், ஆனா மைத்ர கருணையே வச்ச கருணையோட டீல் பண்ற. அப்ப அவள்லாம் வருவா, ஆனா வந்தாலும் அவளுக்கு அந்த நீர்மோர் நாளைக்கு கூட அவ வேற ஒரு மீட்டிங் போவா, அதை பத்தி அவர் கவலை இல்லை. ஆனா அவர் அந்த இடத்துல அவளிடத்துல தயையை காட்டிட்டார். சமசத்ரௌ சமித்ரேச்ச. ராமாயணத்துல சுகச்சாரணர்கள் அப்படின்னு 2 பேர் உளவாளிகள் வரா.
குரங்கு மாதிரியே வேஷம் போட்டுன்னு வரான். ராவணன் தான் அனுப்பியிருக்கான். அவளுடைய பலத்தெல்லாம் பார்த்துட்டு வா, என்னென்ன வானரர்கள், யார் யாரு, எவ்வளவு பலம், என்ன சாப்பாடு, ஒவ்வொரு வானராலும் எவ்வளவு வாழைப்பழம் சாப்பிடுவா, எவ்வளவு பலாப்பழம் சாப்பிடுவா, எவ்வளவு தூரம் தாண்டுவா, எப்படி குத்துவா, எவ்வளவு தூக்குவா, எல்லாம் தெரிஞ்சுடுவா அப்படின்னு அனுப்பிட்டான். எப்பொழுதுமே நல்ல ஜாதி குரங்குக்கும் குரங்கு மாதிரி இருக்கக்கூடிய டூப்ளிகேட் குரங்குக்கும் வித்தியாசம். ஜாதி குரங்கு நல்லா அப்படின்னு அது கத்துறதே ஒரிஜினல் கத்து. அது மாதிரி இது மேல பாயறது, சவுண்டு கொடுக்கறது எல்லாம் ஒரிஜினல் குரங்கு மாதிரி. நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம ஒரிஜினலா பிஹேவ் பண்ண முடியாது. என்னதான் இவன் டூப்ளிகேட் குரங்குன்னாலும் அவுட்டுட்டான். இவனை பிடிச்சுட்டான். சுகஜானர்களை பிடிச்சு, ஏற்கனவே வானர கூட்டம், இதை தர்ம அடி கொடுக்கறதுக்கு 2 பேர் மாட்டினுட்டான்னா கேட்கணுமா? எல்லாரும் அடிக்கிறான். அடியோடின்னு அவனை அடிச்சோன்னு அந்த சுகனும் சாரணனும் பார்த்தான். இது வேலைக்கே ஆகாது, அடிச்சே நம்மளை கொண்டுடுவான். அதனால உடனே சொன்னான், கைகளை தூக்கிட்டு சொன்னான், டே என்ன அடிக்காதீங்கடா, அடிச்சா என்னடா பண்ணுவேனா, ஏ தட்சிண பரியந்தம் நான் என்னென்ன பாவம் பண்ணினேனோ எல்லாம் என்ன அடிக்கிறவனுக்கு போய் சேர கடவுது அப்படின்னு ஒரு பிரதிஜை பண்ணிட்டான். எல்லா பேரும் அப்படியே அடிச்சவன்லாம் கையை நிறுத்திட்டான். இந்த காலத்துல அப்படிலாம் ஒரு மரியாதை இருந்தது, பயம். இவன் என்ன பாவம் பண்ணி தொலைச்சாலும் இவனை போய் அடிச்சோம்னா அத்தனை பாவம் நமக்கு வந்துருமே அப்படின்னு தெரிஞ்சுட்டே உடனே குரங்கெல்லாம் கையே அடிக்காதரா, அவனை அடிக்காதரா, மகா பாபிடா, யாரோ ராட்சசன்டா, அவனை போய் அடிக்காதரா அப்படின்னா உடனே அவனை குண்டு கட்டா தூக்கி சுக்ரீவ மகாராஜாவுக்கு முன்னாடி கொண்டு வந்து போட்டு இவெல்லாம் உளவு பார்த்தா. சுக்ரீவ மகாராஜாவுடைய சபையில இந்த மாதிரி ஒருத்தன் மாட்டினான்னா கன்ஃபர்ம்டு டெத் சென்டென்ஸ், அவனுக்கு கழுத்தை அறுத்துருவார். அதுதான் அவருடைய அவரிடத்துல எல்லாருமே பயந்து இருக்கிறதுக்கு ரீசனே அதுதான். ராமச்சந்திர பிரபு கிருபாலு அப்படி கட்டாட்சம் பண்றார். அவளை கிட்டக்க கூப்பிடுறார். கிட்டக்க கூப்பிட்டு, என்னப்பா உன் பேர் என்ன? என் பேரு சுகன், இவன் பேரு சாரணன். எங்க வந்தேள்? நாங்கள்லாம் உளவு பார்க்கறதுக்கு வந்தோம். அவ்வளவுதானே, என்கிட்ட சொல்ல வேண்டிதானே, ஏன் கவலைப்படுறேன், இங்க வா அப்படின்னு. டே இங்க வாடா அப்படின்னு ஒரு குரங்க கூட்ட, இவனை எல்லாரையும் காட்டு, எல்லாருடைய பயோடேட்டாவும் சொல்லு, நம்மளுடைய படையெல்லாம் காட்டி இவனை அனுப்பி அப்படின்னா எல்லாத்தையும் பார்த்துட்டு திரும்பி வந்து ராமரிடத்துல வரும்பொழுது அவன் வந்து ராமரையும் லக்ஷ்மணரையும் சேவிச்சுட்டு அவன் சொல்றான், ஸ்ரீராம ஜெயாம் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அது மட்டும் இல்ல, ராவணனுடைய சபையில போய் ராமருடைய புகழ பாடுறான். ராமரை ஒரு தடவை பார்த்துட்டான் இல்லையோ, அங்க போய் அவன் ஒரு ராமாயணத்தை ஆரம்பிச்சுட்டான். அதனால என்ன ஆச்சுன்னா, சமசத்ரௌ சமித்ரேச்ச, சத்ரு தானே, அந்த சத்ருவை வதம் பண்ணணுமா இல்லையா, ஆனால் அவனை வதம் பண்ணல. அதனால சமஹா சத்ரௌச்ச மித்ரே, எதிரினாலும் நண்பன் என்றாலும் ஒரே மாதிரி பரிகரிக்கணும். அவளிடத்தில் இருக்கக்கூடிய குணத்தை அவளை வேற எதுலையும் விலக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால சமசத்ரௌச்ச மித்ரேச்ச ததா மான அபமான யோகோ, அதுபோல மான அபமானங்களையும் சமமா பாதிக்கும். என்ன காரணம் அப்படின்னா, உலகத்துல சில பேர் நம்மளை புகழ்வா, சில பேர் இகழ்வா. எவ்வளவு பேர் நம்மளை புகழறாளோ அவ்வளவு பேர் நம்மளை இகழ்வா. அதனால சமசத்ரௌச்ச மித்ரேச்ச ததா மான அபமான யோகோ. புரந்தரதாசர் அப்படிங்கிற ஒரு மகாத்மா இருந்தார். இந்த புரந்தரதாசருங்கிற மகாத்மா சென்னப்ப நாயக்கர் என்று பெயர். கர்நாடக தேசத்துல கர்நாடக இசையினுடைய பிதாமகர் என்று அவருக்கு பெருமை. புரந்தரதாசரை தெரியாதவா இருக்க முடியாது. பாகவத தர்மத்தை, மாத்வ சம்பிரதாயம். அவருடைய குருநாதர் வியாசராஜர் அப்படிங்கிற மகாத்மா கிருஷ்ணத்தான் பாடுறார், நாமத்தினுடைய பெருமையைத்தான் பாடுறார். அதனால அவருடைய பஜனை தான், அவருடைய பாடல்கள் தான் இன்னைக்கு நம்ம நிறைய பாடுறோம். கர்நாடக சங்கீதத்திலையும் சரி, எல்லாத்துலேயும் சங்கீதத்திலையும் சரி, அவருடைய பாடல்கள் தான் பாடுறோம். அவர் முன்னாடி பெரிய பணக்காரனா இருந்தார், வைர வியாபாரியா இருந்தார். ராணியின் இடத்தெல்லாம் கொண்டு வைரத்தை விற்பார். ஒரு நல்ல வைரத்தை ராஜாக்கள்லாம் இவர் நேர சபைக்கு போனா ராணியினுடைய அந்தப்புறத்துக்கு நேர போயிடுவார். அந்த அளவுக்கு இவருக்கு நல்ல முகவெட்டு, முகராசி. எல்லாத்துக்குமே ஒரு முகராசி இல்லையா, எல்லாத்துக்குமே ஒரு முகராசி. சில பேருக்கு அந்த ராசி இருக்கும். சில பேரை பார்த்தா பார்த்துட்டே இருக்கணும் போல இருக்கும். சில பேர் பேசினா அவ பேசுறத கேட்டுட்டே இருக்கணும் போல இருக்கும். அது காரணம் என்னன்னா, குரு கிருப்பை. இவருக்கு எப்ப என்ன குரு கிருப்பைன்னா, சாட்சாத்து நாரதருடைய அவதார பூத்தரா இருக்கக்கூடிய புரந்தரதாசர். சாட்சாத்து நாரதரே புரந்தரதாசரா வந்தார் அப்படின்னா, நாரதர் கேட்கணுமா, கையில வீணை எடுத்துட்டு எங்கேயும் சஞ்சரிப்பார். இரண்யனுடைய ஆத்துக்கும் போவார், ராவணனுடைய அந்தப்புறத்துக்கும் போவார், எல்லா இடத்துக்கும் போவார். எங்க போனாலும் அவரை கூப்பிடுவார். கிருஷ்ணனையும் பார்க்க போவார், தரிசனம் பண்ண போவார். உலகத்துல எல்லா இடத்துக்குமே அவர் போவார்.
அதனால அதே போல இவர் ஆச்சரியமா ராணி கிட்ட எல்லாம் போவார். ராணி கிட்ட போனோன்னு ஒரு புது வைரம் ஒன்று வந்திருக்கு. அந்த வைரத்தை பார்த்தோன்னே மகாராணி உங்க மூக்கு தான் எனக்கு ஞாபகம் அப்படிம்பார் அந்த ராணி கிட்ட. அப்படியா அப்படியா நாயக்கர, அப்படி என் மூக்கு ஞாபகம் வர அளவுக்கு ஒரு வைரம். ஆமா, அந்த வைரம் உங்க மூக்குல இருந்தாதான் அது நல்லா அப்படின்னு ஒரு அடி அடிப்பார். உடனே அந்த ராணி அந்த வைரத்துக்கு இவ்வளவு 10,000 பொண்ணு கொடுக்கலாம் அப்படின்னா அவர் 20,000 பொன் கொடுப்பார். அவர் என்ன சென்னப்ப நாயக்கர் சொல்லிட்டார், என் மூக்குக்கு அது அழகா இருக்குன்னு அவர் சொல்லிட்டார் அப்படின்னு ராஜாட்ட சொல்லி, ராஜா பொண்டாட்டி போட்டுக்கிற மூக்குத்தி நன்னா இருக்குன்னு ராஜாக்கு முன்னாடியே சொல்லி அதை ராஜாவும் தலையாட்டி, வேற யாராவது சொன்னா தலையை வெட்டிவிடுவான் ராஜா. எப்படிடா என் பொண்டாட்டி மூக்க நீ பார்த்தேன்பா இல்லையா. மகாராணி அந்தப்புறத்துல போய், ஆனா இவர் சொன்னா அதை கேட்பா இல்ல, அப்பேற்பட்டவர் சுத்தர். ஆனா வியாபாரத்துல நல்ல தந்திரம் உடையவர். நவகோட்டி நாராயணன் ஆயிட்டார். நவகோட்டி நாராயணன் பெரிய 9 கலசம் வச்ச வீடு கட்டினார். இப்படி இருக்கும் பொழுது ஒரு நாள் பகவான் இவர் வந்தது லோகத்துல பாகவத தர்மத்தை பிரச்சாரம் பண்றதுக்கு. இவர் இப்படி இருக்காரே, பணம் காசுன்னு எப்ப பார்த்தாலும் இருக்காளே. இவாத்து மாமிக்கு லக்ஷ்மின்னு பேரு. இந்த மாமி பகவானிடத்துல துளசி பூஜை பண்ணுவள். ஒரு நாள் ஒரு கிழட்டு பிராமணரா வந்து அந்த லட்சுமி மாமி கிட்ட ஏதாவது கொடுங்கோ என் பொண்ணு கல்யாணத்துக்குன்னு கேட்க, அவ தாம் போட்டுருந்த ஒரு மூக்குத்திய கொடுத்துட்டா. அதை கொண்டு வந்து இந்த சென்னப்ப நாயக்கர் இடத்துல அடகு வைக்க, தன் மனைவி மூக்குத்தின்னு அவருக்கு நன்னா தெரியும். கிடுகிடுன்னு எடுத்துன்னு போய் தன்னுடைய பத்னியின் இடத்துல போய் இந்த மூக்குத்தி ஏது அப்படின்னு கேட்க, என்னுடைய மூக்குத்தியை நான் உள்ள வச்சிருக்கேனேன்னு அந்த அம்மா சொல்ல, உள்ள உடனே துளசியை பிரார்த்தனை பண்ணிட்டே அதை எடுக்க, அவ ஒரு மூக்குத்தி எடுத்துன்னு வந்துட்டான். மூக்குத்தி எடுத்துன்னு வந்த உடனே கொடுத்தா, அரண்டு விட்டார். இது ஒரிஜினலா அது ஒரிஜினலான்னு தெரியல. பத்னி உண்மையை சொல்லிட்டா. உளையர்ந்து வந்தது யாருன்னு பார்த்தா அந்த பிராமணரை காணும். உடனே இத்தனை நாள் அவருடைய குருநாதர் வியாசராஜர் வாசல்ல எங்கேயும் போயிட்டு வர்றாரு இல்லையா, குருநாதர் காலில் போய் விழுந்தார். இப்படி ஒரு சம்பவம் நடந்தது அப்படின்னு ஒன்னு குருநாதர் தலையில அபய ஹஸ்தத்தை வச்சு, கிருஷ்ணன் உன்னை ஏத்துனுட்டான் அப்படின்னு உபதேசம் பண்ணினார். வரகுரு உபதேச நிறைவாகிதே. இது நாள் முன்னாடி வரைக்கும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும் பணம் வேணும்னு கஞ்சனா கருமியா லோபியா இருந்தவர் இப்ப என்ன ஆனார்னா அத்தனையும் எடுத்து விசிறிட்டார். ஏழைகளுக்கு கொடுத்துட்டோ தான் பொன் குழந்தைய அழைச்சுட்டு, இனிமே என்னடானா இப்பதான் நான் உண்மையான பணக்காரன் ஆயிட்டேன். என்ன காரணம் அப்படின்னா, எனக்கு கிருஷ்ணனுடைய அனுகிரகம்ங்கிற சொத்து அப்படின்னு கிளம்பிட்டார். முதல் நாள் வரைக்கும் நவகோட்டி நாராயணனா இருந்த இவர் இப்ப கிளம்பிட்டார். இப்படி போறேளே, எங்க போறேள்? எங்கேயோ போறேன். இந்த உலகம் பூரா கிருஷ்ணனுடைய ஊர் தானே, கிருஷ்ணன் என்ன பார்த்துப்பான் அப்படின்னு பரம வைராக்கியத்தை அடைஞ்சு கிளம்பினார் அப்படின்னு இது இல்லையோ. அப்ப அவளுடைய வைராக்கியம்ங்கிற செல்வத்துக்கு எதுதான் வைராக்கிய பாக்ய ஜலத்தே பவபக்தி நிஷ்டா என்று அவளுடைய அந்த வைராக்கியம்ங்கிற சமுத்திரத்துல பக்தி நிஷ்டையோடு கூடிய அப்படி துள்ற திமிங்கிலத்தை போன்றவர்கள் இந்த மகான். இப்ப ததாம் அப்படி முதல் நாள் அவ்வளவு பணக்காரனா இருந்தார், மறுநாள் பிச்சைக்காரனை போல ரோட்ல நடந்து போறாரு. மானத்தையோ அவமானத்தையோ பத்தி அவர் கவலைப்படல. அங்கேருந்து பண்டரிபுரம் போறார். பண்டரிபுரத்துல பகவான் அவரை சோதனை பண்ணணும் அப்படின்னு நினைச்சு ஒரு அங்க இருக்கக்கூடிய ஒரு தாசியினுடைய வழியாக ஒரு ஆபரணத்தை திருடித்தான், அவளிடத்துல கொண்டு கொடுத்துட்டான். இப்ப அவளுக்கு அவ புரந்தரதாசர் கொண்டு வந்து கொடுத்தார் அப்படின்னு பேர் வந்துட்டான். ஏன்னா புரந்தரதாசர் ரூபத்துல அவரிடத்துல போய் பகவான் கொடுத்துட்டான். புரந்தரதாசர் கொடுக்கல. புரந்தரதாசர்ங்கிற பேர் இவர் காரணம் வந்தது, புரந்தரிங்கிற ஒரு தாசிக்கு அவளுக்கு நாட்டியம் அவள் நாட்டியம் ஆடும் பொழுது இவர் வெங்கட்ரமணருடைய சந்நிதியில பாடல்கள்லாம் பாடுவார். இவர் வெங்கட்ரமணரோட இவர் புரந்தரதாசர்னு சொல்றேன் இந்த சென்னப்ப நாயகர் பாட, அந்த புரந்தரிங்கிற தாசி ஆட, அப்ப வெங்கட்ரமணரே அந்த பாட்டை ரசிச்சார் அப்படிங்கிற சரித்திரம் இருந்ததுனால புரந்தரதாசர், அந்த புரந்தரிங்கிறவளுடைய தாசர்ங்கிற அர்த்தத்துல புரந்தரதாசர் அப்படின்னு அவருக்கு ஒரு பாவ பேர் தான் வந்தது. பண்டரிபுரத்துல விட்டலநாதனோட தங்கிட்டார். விட்டலன் தான் அவருக்கு பொண்ணுக்கு கல்யாணத்திலேருந்து எல்லாம் பண்ணி வைக்கிறான் புரந்தரதாசர். அப்ப இவரை பிடிச்சி அங்க இருக்கக்கூடிய இப்ப கூட அந்த தூண் இருக்கு, புரந்தரதாசரை எந்த தூண்ல கட்டி வச்சு கசையில அடிச்சாலோ அதுல கட்டி வச்சிருக்கா. எல்லாரும் சொல்றா, எப்பேற்பட்டவர் நவகோடி நாராயணன், அப்பேற்பட்ட சொத்தை விட்டுட்டு இந்த ஊர்ல இந்த தாசிக்கு ஏதோ பாடம் எடுத்தாருன்னு கெட்ட பேர் வந்தது. இப்ப இவருக்கு பகவான் கசையடி கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சே, பகவானுடைய ஆபரணத்தை திருடிட்டாளேன்னு 4 பேர் பேசுறா.
4 பேர் சொல்றா இவர் அப்படி பண்ண மாட்டார், இவர் பெரிய கோட்டீஸ்வரர், ஒரு நாள் இவருக்கு பணத்து மேல ஆசை கிடையாதுங்கிறார். ரெண்டுத்தையும் புரந்தரதாசர் லட்சியம் பண்ணல. ததாமானாபமானயோஹோ. ஏன்னா 4 பேர் திருடன்னு சொல்லுவான், 4 பேர் நல்லவன்னு சொல்லுவான். 4 பேர் நல்லவன்னு சொல்றதுனால நான் நல்லவன் ஆயிட போறது இல்ல, 4 பேர் திருடன்னு சொல்றதுனால அவன் திருடன் ஆயிட போறது இல்ல, நான் நானாதான் இருக்க போறேன். அப்போ பகவான் என்ன நினைக்கிறான், பாண்டுரங்கனுடைய திருவுள்ளம் என்ன அப்படின்னு தான் வாயை திறந்து தான் திருடலைன்னு சொல்லவே இல்லை. சொல்லியிருக்கலாமே. ஏன்னா பகவானே சோதனை பண்றான்னு தெரியும் பொழுது எனக்கு வரக்கூடிய எல்லா கஷ்டங்களும், அந்த ஒரு பேரக்குஞ்சனுடைய கதை சொன்னேனே, ராமர் குத்தும் பொழுது மத்தவா யாராவது என்ன துன்புறுத்தினா நான் ராமா ராமான்னு கூப்பிடுவேன், ஆனா அந்த ராமரே தன்னுடைய வில்ல வச்சு அழுத்தும் பொழுது நான் யாரை கூப்பிடுவேன் அப்படிங்கிறதால தெய்வத்தினுடைய ஒரு சோதனை என்று மௌனமா இருந்தேன் அப்படின்னு ஒரு தேரக்குஞ்சு சொல்லலையோ. அதுபோல பாண்டுரங்கனை மனசுல நினைச்சுண்டு விட்டல தியானம் பண்ணிட்டு பேசாம இருந்தார். விட்டலன் அசரீதியாக சொன்னார், புரந்தரதாசர் அந்த தப்ப செய்யல, அவருடைய மகத்துவத்தை லோகத்துல காட்டணுங்கிறதுனால நான் தான் இந்த திருவிளையாடலை பண்ணினேன் அப்படின்னார். அதனால ததாமானாபமானயோஹோ, மானம் அவமானம் அப்படிங்கிறது இவாளுக்கு கிடையாது. என்ன காரணம், எல்லாத்தையும் ரெண்டுத்தையும் தாண்டி போயிட்டா. சமசத்ரௌஜமித்ரேச்ச ததாமானாபமானயோஹோ. சிவபுராணம் படிச்சோம் அப்படின்னா அதுல மெய்ப்பொருள் கண்ட நாயனார் அப்படின்னு ஒரு நாயனார் சரித்திரம். அந்த மெய்ப்பொருள் கண்டவர் என்ன பண்ணினார் அப்படின்னா, ராஜாவா இருந்தார், அவருக்கு ஒரு எதிரி இருந்தான். அந்த எதிரி பக்கா எதிரி, யுத்தத்துல பல முறை அவரிடத்துல சண்டை போட்டு அவனால ஜெயிக்க முடியல. அதனால இவர் எப்படி கொலை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணி ஒரு சிவ வேடம் புனைந்து ருத்ராட்சம் விபூதியெல்லாம் இட்டுண்டு சிவனடியார் போல வந்தார். உடனே இவர் மெய்ப்பொருள் கண்ட நாயனாருடைய ஒரு மெய்காப்பாளன் இருக்கான். அந்த மெய்காப்பாளனுக்கு என்ன ஆர்டர்னா, யாராவது சிவனடியார்கள் வந்தா என்னுடைய படுக்கை அறை வரைக்கும் கூட கொண்டு வந்துடலாம் அப்படிங்கிறது அவருடைய ஆர்டர். அந்த சிவனடியாரை கொண்டு வந்து விட்டுட்டான். சிவனடியார் சொல்றார், உங்க ராஜா கிட்ட நான் தனியா பேசணும், ஒரு முக்கியமான ஒரு சைவ ஆகமம் கொண்டு வந்திருக்கேன், அதை அவரிடத்துல நான் தனியா உபதேசிக்கணும், அதனால தனிமை தேவை அப்படின்னு பத்னியை போக சொல்லிட்டார், மெய்காப்பாளனை போக சொல்லிட்டார். எப்ப ஒரு குருநாதர் இடத்துல கேட்கிறோமோ அப்ப உடைவாள் தன்னுடைய கவச்சங்கள் எல்லாம் அவுத்து வச்சுட்டு படுக்கையிலன்னா இருக்கார், அதனால வந்திருக்கான். அப்படி இருக்கும் பொழுது இவர் தனியா இருந்தோன்னு அவன் என்ன பண்ணினா, உள்ள புஸ்தகம் மாதிரி வச்சுன்றதுல இருந்து ஒரு குத்து வாழை எடுத்து மெய்ப்பொருள் கண்ட நாயனார ஓங்கி நெஞ்சில குத்திட்டான். குத்தினோன்னு அங்கேருந்து அந்த மெய்காப்பாளன் ஓடி இவரை வதம் பண்ணலாம் அப்படிங்கும் பொழுது கையை பிடிச்சு தடுத்துட்டார். அவர் நம்மளுடைய எதிரி இல்லை. எப்ப அவர் சிவவேடம் புனைந்தாரோ அவர் நம்மவர், அப்படிங்கிறான். நம்மவர்னு சொல்லிட்டு பிராணனை விடும் பொழுது ஆகாசத்துல பார்த்தா ரிஷபாரூடனாக பரமேஸ்வரன் தரிசனம் கொடுக்கிறார். அப்ப சிவபக்தி உள்ளவர்களிடத்துல அப்பேற்பட்ட சத்ரு வந்தாலும் அவனை மித்ரனா பாவிக்கிறான் அப்படிங்கிற சமசத்ரௌஜமித்ரேச்ச ததாமானாபமானயோஹோ சீதோஷ்ண சுக துக்கேஷு. இதெல்லாம் துவந்துவங்கள்னு அடிக்கடி சொல்லிட்டு இருக்கேன். சத்ருன்னா மித்ரன், வெற்றின்னா தோல்வி. இன்னைக்கு நல்ல ஆரோக்கியம் அப்படின்னா நமக்கு கொஞ்ச நாள் கழிச்சு அனாரோக்கியம் வியாதி அப்படிங்கிறது. இன்னைக்கு நல்ல செல்வ செழிப்பு அப்படின்னா கொஞ்ச நாள் கழிச்சு தரித்திரம். உலகத்துல பார்க்கணும், கொஞ்ச நாள் செல்வத்தோட இருக்கான், கொஞ்ச நாள் தரித்திரன் ஆயிடுறான், கொஞ்ச நாள் நல்ல ஆரோக்கியத்தோட இருக்கான், அப்புறமா அவனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாம போகுது. இப்படி இதெல்லாம் துவந்து முழிச்சுட்டு இருக்கான், தூங்குறான் இல்லையா? இது போல இதெல்லாம் துவந்தங்கள் அப்படின்னு பேரு. சுகம் அப்படின்னா துக்கம், ஜயாம் அப்படின்னா அபஜயாம், ஜீவனாம் அப்படின்னா மிருத்யு அப்படின்னு இருக்கு இல்லையோ? அப்படின்னு இது இந்த துவந்தங்கள்லாம் இருக்கு. எவ்வளவு நாள் குரு சரணம், கிருஷ்ண சரணம், கிருஷ்ண கதைகளாகி அந்த ஆனந்த சாகரத்துல நீ போகிறையோ உனக்கு ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு எதிர்ச்சொல் கிடையாது. எல்லாத்துக்கும் சுகம்னா துக்கம், இன்பம்னா துன்பம் அப்படின்னு அதுக்கு ஆப்போசிட்ஸ் இருக்கு இல்லையா? எதிர்ச்சொற்கள் இருக்கு. ஆனால் ஆனந்தம் அப்படிங்கிறதுக்கு சமுர்த்தி என்று, ஆனந்தம்ங்கிறது எல்லை இல்லாத வஸ்துவா இருக்கிறதுனால, அது அந்த பரமாத்மாவே ஆனந்த சுரூபனா இருக்கிறதுனால அந்த அமிர்தமயமான ஆனந்தமயமான அந்த சுரூபனத்தான் மனசுல நினைச்சுட்டு இருக்கார்கள். அதனால சீதோஷ்ண சுக துக்கேஷு, சீதம் உஷ்ணம், மானம் அவமானம்,
அதுபோல மித்ரன் சத்ரு இதெல்லாம் என்னன்னா துவந்துவம் மாறும். கொஞ்ச நாள் சத்ருவா இருப்பான், அப்புறம் மித்திரனா போயிடுவான். கொஞ்ச நாள் மித்திரனா இருப்பான், அப்புறம் சத்ருவா போயிடுவான். யாரு மித்திரன் யாரு சத்ருன்னே சொல்ல முடியாது. அதுபோல சுக துக்கங்கள், அதுபோல மான அவமானங்கள் இதெல்லாம் மாறிண்டே இருக்கு. அதனால சீதோஷ்ண சுக துக்கேஷு ததா மானாபமானயோஹோ. சீத உஷ்ண சுக துக்கேஷு, சுக துக்கங்களை சமமா பாவிக்கிறது சீத உஷ்ணங்கள்னால வரக்கூடியது. அப்படிங்கும் பொழுது நம்ம எவ்வளவோ மகான்களுடைய சரித்திரம் பார்த்துருக்கோம். மகான்கள்லாம் இப்படி ரோட்லயே தான் படுத்துட்டு இருக்கா. அவர் பரமாச்சாரியாருடைய சரித்திரம் பார்த்தோம் அப்படின்னா மாட்டு கொட்டகையில தான் தங்கறார். அவருடைய அப்போ உன்னதமான புகைப்படங்கள்லாம் பார்த்தோம்னா ஒரு கோணி பை மாதிரி ஒரு தன்னுடைய இந்த மேல போத்திக்கிற அந்த காவி வஸ்திரத்தை தான் போத்தின்னு படுத்துட்டு இருக்கார். தலைக்கு ஒரு பலகா கூட வச்சுக்கிறதுல கையை வச்சுட்டு ஒடுக்கிண்டு படுத்துட்டு இருப்பார். அந்த தண்டத்தை வச்சுட்டு அந்த இடத்துல கொசு கடிக்குமா, அந்த இடத்துல ஏதாவது பூச்சி வருமா என்னவும் தெரியாது. ஆனா அந்த இடத்துல தான் படுத்துட்டு இருப்பார். பசு மாட்டு தொழுவதுக்கு பக்கத்துல படுத்துட்டு இருப்பார். அது மழை, அது என்னதான் குளிர் என்ன வெயில் அப்படின்னாலும் அவர் கவலை கிடையாது இருப்பார். காரணம் என்னன்னா சீதம் உஷ்ணம் அப்படிங்கிற இந்த ரெண்டுத்தையும், குளிர்ச்சி வெப்பம் அப்படிங்கிற ரெண்டுத்தையும் அவருடைய புத்தி அவருக்கு ரெக்கார்டே பண்ணாது, அதை தள்ளி. இது பரமாச்சாரியாலே சொல்லியிருக்கார். ஒரு சந்தர்ப்பம் அவருக்கு தங்கி இருக்கிற இடத்துல ஒரே பக்கத்துல குப்பை போட்டு நாஸ்தம் தாங்கல, வரவாள்லாம் மூக்க சுழிச்சுட்டே வரா. 4 நாள் ஆயிடுத்து. 5ஆவது நாள் பரமாச்சாரியார் கூட்டு கேட்கிறார், எல்லாரும் மூக்க பிடிச்சுக்கிறே இங்க என்ன நாடுறதா அப்படின்னு கேட்கிறார். அப்ப பெரியவா ஏதோ சும்மா நம்மள கேலி பண்றான்னு நினைச்சுன்னு, என்ன பெரியவா பயங்கரமா நாடுறது தெரியலையா அப்படின்னு ஒன்ன பெரியவா சொல்றா, நான் பட்டத்துக்கு கொஞ்ச நாள் ஆக 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 எனக்கு என்னாச்சுன்னா என்னுடைய மூக்கு வாசனை நறுமணம் நாற்றம், துர்மணம் துர்நாற்றம் நாற்றம், நாற்றம்னா மனம்னா இந்த நாற்றம் துர்நாற்றம் ரெண்டுத்தையும் எனக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணியே அது பழக்கமே இல்லாம போயிடுத்து. கொஞ்ச நாள் ஆனோன்னு என்னாச்சுன்னா புஷ்பங்கள்லாம் கொண்டு வந்தா இது மல்லிகையா முல்லையான்னு நான் பார்த்தாதான் எனக்கு தெரியுமே தவிர என்னுடைய மூக்கு அதை டிஸ்டிங்விஷ் பண்ற சக்தியை இழந்துடுத்து அப்படின்னு. அந்த அளவுக்கு மூக்குங்கிறது அவரை கேட்டு ஒர்க் பண்ணாது. ஆனா அந்த அளவுக்கு மகாத்மாவா இருக்கிறதுனால சீத உஷ்ணமான அவமானங்களை அப்படி கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா. இன்னொரு சந்தர்ப்பம் பரமாச்சாரியாளுக்கு ஒரு சந்தர்ப்பம் டாக்டர் செக்அப் பண்றார். ஏதோ வயத்துல கோளாறு பரமாச்சாரியாளுக்குன்னு சொல்லிட்டு டெஸ்ட் எல்லாம் எடுக்கணும்னு டாக்டர் பிபி பார்த்தா பிபி 190 இருக்கு. 190 இருந்தோன்னா டாக்டரே மறந்து போயிட்டார். பெரியவா ரொம்ப பிபி ஜாஸ்தியா இருக்கு அப்படிங்கிறார். உடனே டாக்டர் பெரியவா சொல்றா, கொஞ்ச நேரம் நீ அங்க உட்காரு, ராமநாமா சொல்லின்று ஒரு 15 நிமிஷம் கழிச்சு எடுங்கிறா. 15 நிமிஷம் கழிச்சு அதே டாக்டர் பிபி எடுக்கிறார். பார்த்தா கீழே பிபி 60 இருக்கு பெரியவா. இப்ப டாக்டருக்கு தலை சுத்துறது, கைகாலெல்லாம் ஆடுறது. பெரியவா கொஞ்ச நேரம் 190 இருந்தது, இப்ப 60 காட்டுறதே, இது அந்த எக்ஸ்ட்ரீம் இது இந்த எக்ஸ்ட்ரீம்ங்கிறார். உடனே பெரியவா அவரை பார்த்து சிரிச்சுட்டு, சாந்தமா இருப்பா, இன்னொரு 15 நிமிஷம் கழிச்சு பாருங்கிறா. இன்னொரு 15 நிமிஷம் கழிச்சு மெஷர்மெண்ட் எடுத்து பார்த்தா பிபி நார்மல். டாக்டர் எதை நார்மல்னு சொல்லுவாரோ அதுல இருக்கு. டாக்டர் சாஷ்டாங்கமா துண்டை கட்டின்னு நமஸ்காரம் பண்ணினார். பெரியவா என்ன மன்னிக்கணும், பெரியவாக்கு அபயம் கொடுத்தா, நீ கவலைப்படாம போயிட்டு வாப்பா, நான் க்ஷேமமா இருப்பேன் அப்படின்னு விட்டா. என்ன காரணம் அப்படின்னா இதெல்லாம் உடம்புங்கிறது இயற்கை. அந்த இயற்கை ஈஸ்வரனான பரமாச்சாரியாருடைய கண்ட்ரோல்ல அந்த உடம்பு இருக்கு. நம்ம சொல்றது நம்ம பிபி கேட்குமோ? 10 நிமிஷத்துல நம்ம பிபி நார்மல் ஆகுமோ? ஆகாது. அப்படியே நார்மல் ஆனாலும் எக்ஸ்ட்ரீம்ஸ்ல போய் பிளக்சுவேட் ஆகாது. அப்போ இங்க உட்கார்ந்து இருக்கிறது ஈஸ்வரன். அப்படி தன்னுடைய சரீரத்தை கட்டுப்படுத்தி வச்சிருக்கார். அவர் சரீரத்தை மட்டும் கட்டுப்படுத்தல, காஸ்மிக்கையே கட்டுப்படுத்தி வச்சிருக்கார். அப்ப ஈஸ்வரன், அப்பேற்பட்ட ஈஸ்வர ஸ்திதியில இருக்கக்கூடியவர்களான பக்தர்கள் தன்னுடைய அப்பேற்பட்ட ஒரு சமதரிசனத்தினால சீதம் உஷ்ணம் முதலிய விஷயங்களை சமமா பாவிப்பார்கள். எதுனாலும் அவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். சனாதன கோஸ்வாமிங்கிற பெரியவர் மகாபிரபுனுடைய சிஷ்யர் தான். அவர் ரூபர் சனாதனர் 2 பேரும் பெரிய ராஜாவா இருந்தவர்கள். அவர்கள் 2 பேரும். அவர் ஒரு கையில ஒரு ஷால்வை வச்சுட்டு தான் இருந்தார். அந்த சால்வையை மேல போத்திண்டே சஞ்சாரம் பண்ணிட்டு இருந்தார். எப்பொழுதும் மகாபிரபு அந்த சால்வையே பார்ப்பார். உடனே ஆலோசனை பண்ணினார், ஏன் பிரபு நம்ம சால்வையே பார்க்கிறார் அப்படின்னு சனாதனர் ஆலோசனை பண்ணி, சனாதனர் என்ன பண்ணினார் அப்படின்னா கடைசியில அந்த சால்வையை எடுத்து யாருக்கோ கொடுத்துட்டார். உடனே மகாபிரபு சபாஷ் அப்படின்னா. என்ன காரணம்? பிருந்தாவனத்துல கடுமையான குளிர், கடுமையான வெயில்,
ரெண்டுத்துலயும் அந்த கௌபீனத்தை கட்டிண்டு மேல தன்னுடைய ஒரு வஸ்திரத்தை வச்சுண்டு மரத்த அடியில படுத்துண்டு நேற்று வரைக்கும் ராஜகுமாரர்களாக 100 வேலைக்காரர்களோட குடும்பத்தில் இருந்தவர்களான ரூபர், அந்த ரூபர் சனாதனர் அப்படிங்கிற 2 ஆச்சரியமான சிஷ்யர்கள், ரூப கோஸ்வாமி, சனாதன கோஸ்வாமி, 2 பேரும் இப்போ பிக்ஷை வாங்கி சாப்பிட்டுண்டு என்ன கிடைக்கிறதோ அதை சாப்பிட்டுண்டு அதை யமுனையில அலம்பி அந்த கொண்டு வந்த பிக்ஷையை யமுனா ஜலத்துல அலம்பி அது மிச்சம் அப்படியே உள்ள போட்டுண்டு மறுவேளைக்கு எடுத்து வச்சுக்காம ராஜாவா இருந்துட்டு இப்ப பிச்சைக்காரனை போல தாசனை போல அந்த ரோடுல அந்த மரத்தடியில வாழ்ந்து இருக்கக்கூடிய பார்க்கும் பொழுது இவாளுடைய வைராக்கியம். சீதோஷ்ண சுக துக்கேஷு சமஸ்தங்க வர்ஜிதா. அதனால சொல்றார் சீதோஷ்ண சுக துக்கேஷு சமஸ்தங்க வர்ஜிதா. இதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா எதுலையும் என்னோடதுங்கிறது அவருக்கு கொஞ்சம் கூட கிடையாது, நான் எனதுங்கிறதே கிடையாது. சங்கவர் பற்றுதான் எல்லாத்துக்குமே என்னதுங்கிற அந்த எண்ணம். இது என்னது, இது என்னது, இது என்னதுங்கிற எண்ணம் எதனால வருதுன்னா இந்த உடம்பு என்னது, இந்த உடம்பு தான் நான், இந்த உடம்புலேருந்து ஏற்பட்ட உறவு என்னோட அம்மா, என்னோட அப்பா, என்னுடைய தம்பி, அண்ணா, என் வீடு, என் வேலை, என் குடும்பம், என் மனைவி, அதுவும் எனக்கு அவ சுகத்தை கொடுத்தா எனக்கு பணிவிட பண்ணாதான் அவன் என் மனைவி, என் புள்ள நான் சொன்னதை கேட்டாதான் என் புள்ள. அப்ப எது நாள் வரைக்கும் இந்த குண்டு உடம்புக்கு எல்லாம் போக்கியமா இருக்கோ அது வரைக்கும் எல்லாம் எனது 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 நான் நான் நான். இதுதான் சங்கம். இந்த சங்கத்துல இருந்துதான் எல்லா பிரச்சனைகளும் நமக்கு வரது. ஒரு நிமிஷம் இந்த உடம்பு நான் இல்லைன்னு நினைக்க முடிஞ்சதுன்னா அதுல இருக்கக்கூடிய ஆனந்தம் வேற எதுலையுமே வர. அதனால ராமச்சந்திர பிரபுனுடைய ராமாயணம் படிக்கிறோம். ராமாயணத்துல வாலிய வதம் பண்ணி அந்த ராஜ்யத்தை சுக்ரீவன் இடத்துல கொடுத்தார். சுக்ரீவனத்தை கொடுத்துட்டு பிரபு பிரசரவன கிணியில அந்த மழையில படுத்துட்டு இருக்கார். மேல பூச்சி ஊர்ற ஹா சீதே ஹா மைதிலி அப்படின்னு தன்னுடைய பத்னியை நினைச்சு அழுதுட்டு இருக்கார் விரகத்துல. சீதோஷ்ண சுகதுக்கேஷு. ஆனா சுக்ரீவன் ஆனந்தமா தன்னுடைய பத்னிகளை அடைந்து மது மாம்சங்களை சாப்பிட்டு உள்ள இருக்கான். சுக்ரீவன் மனசுல கிஞ்சித்து கூட ராமருக்கு கேதமே இல்லை, ராமருக்கு பொறாமையே இல்லை. நான் தான் அந்த பயலை வாழ வச்சேன், அந்த பயலுக்கு அந்த வாழ்வை பார்த்தியா அப்படிங்கிற எண்ணம் இல்லை. சுக்ரீவன் நல்ல பதக்கம்லாம் போட்டு பல்லாக்கில் ராமருக்கு முன்னாடி இறங்குறான். வேற யாராவது இருந்தா எவ்வளவு கோவம். அயோக்கிய பயலை, 4 மாசம் முன்னாடி வரைக்கும் திண்டாடின மாத்து வஸ்திரம் இல்லாம அலைஞ்ச பயணி, இன்னைக்கு நீ சிவிகையில வரையாடா, உனக்கு வந்த வாழ்வா, அல்பத்துக்கு வாழ்வு வந்தா இப்படிதாண்டா இருக்கும் அப்படிதானே சொல்லுவா. ராமர் ஓடி போய் சுக்ரீவனை ஆலிங்கனம் பண்ணிட்டு, சுக்ரீவா நீ க்ஷேமமா இருக்கிறது எனக்கு மனசுக்கு திருப்தியா இருக்குடாங்கிறார். தெய்வம் சங்கவர்ஜிதா. நான் எனதுங்கிற எண்ணமே கிடையாது. எதனாலன்னா சுக்ரீவனை வாழ வச்சதுலேயே சந்தோஷப்பட்டுட்டார் பிரபு. நீ க்ஷேமமா இருடா, நீ க்ஷேமமா இரு, சந்தோஷமா போறார் இல்லையா. அதுபோல ராவணனை வதம் பண்ணி சுக்ரீவன் இடத்துல விபீஷண இடத்துல லங்காராஜ்யத்தை கொடுக்கிறார். கொஞ்சம் இங்க வாலி ராஜ்யத்திலேருந்து கொஞ்சம் கட்டக்கூடாதோ, அயோத்திக்கு அனுப்புன்னு சொல்லக்கூடாதோ, அதுபோல் அங்கேருந்து புஷ்பக விமானத்துல ஒரு 1000 மூட்டை தங்கத்தை ஏத்துன்னு சொல்லக்கூடாதோ. குபேரனுடைய கஜானாவே வச்சிருக்கானே ராவணன். எதுலயும் ஆசை கிடையாது, எதுலையுமே ஆசை கிடையாதுப்பா. விபீஷணன் கெஞ்சறான், சுவாமி ஒரு ஸ்நானம் பண்ணி ஒரு விருந்து சாப்பிட்டுட்டு போலாமே. நமே ஸ்நானம் பகுமதம், எனக்கு மரியாதையும் வேண்டாம், ஸ்நானமும் வேண்டாம், என்னை உடனே விடு, உன்னை சக்கரவர்த்தியா பண்ணுவேங்கிற வார்த்தையை நான் காப்பாத்திட்டேன், அதுவே எனக்கு திருப்தி, நீ க்ஷேமமா இது அனுப்பிட்டார. புஷ்ப விமானத்துல ஏறி துண்ட உதறி தோல்ல போட்டு நமே ஸ்நானம் பகுமதம் ஆஞ்சநேயர் அனுப்புறார். நீ போய் பாரு, இன்கேஸ் பரதன் மனசு மாறமாட்டான், பை எனி சான்ஸ் ராஜ்யத்துல பரதனுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குமாகில் நீ அங்கேருந்து எனக்கு ஒரு விஷயத்தை அனுப்பு, நான் இப்படியே திருப்பி பஞ்சவட்டிக்குள்ள போயிடுறேன், காட்டுக்குள்ள போயிடுறேன் அப்படிங்கிறார் பிரபு. அப்ப அவன் போகும்பொழுது பரதன் அக்னி பிரவேசம் பண்றதை பார்த்தோன்னே ஆஞ்சநேயர் போய் அதை போய் நெருப்ப அணைச்சு பரதனை காப்பாத்தி, அண்ணன் வந்தனன் அண்ணல் வந்தனன் ஆரியன் வந்தனன் என்று சொல்லி அந்த நெருப்பை எரியை கரியாக்கினான்கிறார் கம்பர். அந்த சந்தர்ப்பத்தில் கூட ராமருக்கு இது ஏன் ராஜ்யம், திருப்பி தான் ராஜ்யத்தை எடுத்துக்கணுங்கிற எண்ணம் இல்லை, எப்படியாவது பரதனுக்கு கொடுத்துள்ளாமா. சங்கவர்ஜிதா. ராமாயணம் பூரா சங்கமே இல்லாம இருக்காவா. உலகம் பூரா பாருங்கோ, இந்த எல்லார் வீட்லயும் சொத்து இருக்கிறவா வீட்டிலலாம் சொத்துனால குடும்ப சந்தியில நிக்கிற.
இந்த சொத்து எனக்கு தான், இந்த சொத்து எனக்கு தான் அப்படின்னு 1000 குடும்பம் கோர்ட்டுக்கு போய் எனக்கு முறையா வர வேண்டிய சொத்து இது அப்படின்னு சொத்துனால குடும்பம் சந்தியில் நிற்கிற குடும்பம் 1000 இருக்கு. ஆனால் உலகத்திலேயே தர்மத்துக்காக சொத்து சந்தியில நின்ன ஒரே குடும்பம் தசரதன் குடும்பம். ராமர் எனக்கு சொத்து வேண்டாம், எனக்கு ராஜ்யம் வேண்டாம், அப்பா உனக்கு தான் கொடுத்துருக்கா, நான் காட்டுக்கு போறேன். பரதன் இல்லைன்னா நீங்க தான் ராஜ்ய பரிபாலனம் பண்ணணும், நீங்க சிம்மம், நான் கழுத, நீங்க சமுத்திரம், நான் குட்டை, அதனால நான் வந்து காட்டுல இருக்கேன், நீங்க போயிடுங்க, எனக்கு வேண்டாம் அப்படிங்கிறான். 2 பேரும் சொத்து வேண்டாம் சொத்து வேண்டாம்னு சொல்லி கடைசியில ஒரு ஸ்ரீ பாதுகையை வச்சுட்டு பரதனும் நந்தி கிராமத்துல வந்து முனிவனா இருக்கான், தவசீலனா இருக்கான், ராமச்சந்திர பிரபுவும் காட்டுல வந்து இருக்கார். இப்ப சொத்து என்னடா பண்ற, சொத்து சந்தியில நிற்க. அப்ப என்ன காரணம் அப்படின்னா சங்கவர்ஜிதா. இவர்களுக்கு இந்த சொத்துல எந்த அட்டாச்மெண்ட்டும் கிடையாது, தர்மத்துல தான் இவர்களுக்கு பரிபாலனம் பண்றார்கள். அதனால ததாமானாபமானயோஹோ சீதோஷ்ண சுகதுக்கேஷு சமசங்கவர்ஜிதா துல்லிய நிந்தாஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித். எவ்வளவு திட்டினாலும் துல்லிய நிந்தாஸ்துதி, மொத்தம் திட்டினான். சிசுபாலன் பகவானை திட்டலையோ, பகவான் பொறுமையா கேட்பார். செவிசுடு கீழ்மை வசவுகளே வையும் செட்பால் பழம்பகைமன் சிசுபாலன் என்று சொல்றான். பொறுமையா 100 திட்டி சிரிச்சுட்டு கேட்டுன்றான் பகவான். அப்படிங்கிறதுனால துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி, மௌனமா இருக்கான். அது மாதிரி பகவானை வந்து எல்லாரும் சேர்ந்து பகவானுக்கு தான் அக்ர பூஜை அப்படின்னு பகவானை கொண்டு போய் ஸ்டேஜில் உட்கார வச்சுட்டா. உதாசீனஹா அப்படின்னு சொன்னேனே, உதாசீனஹா எல்லாத்தையும் சமமா பாவிக்கிறான் அப்படின்னு சொன்னேனே. துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி, எல்லாரும் பகவானை முதல்ல பகவானுக்கு தான் அக்ர பூஜை அப்படின்னு எல்லாரும் பகவானுடைய பாதத்தை அலம்பி தீர்த்தத்தை எடுத்துக்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவாவாளுக்கு டியூட்டி கொடுக்க பகவான் யாரெல்லாம் வந்து அந்த ராஜசூயாகத்துக்கு வராளோ எல்லாருடைய பாதத்தையும் பகவான் அலம்பின்னு இருக்கான். அப்படின்னா என்னன்னா, ஒரு சமயம் உலகத்துக்கே தெய்வமா இருக்கு, அடுத்த சமயம் நமோ பிரம்மண்ய தேவாய என்று பிராமணாளுக்கு வந்து தாசனா இருக்கு. அப்ப ஹிருதயத்துல தாங்கிற எண்ணமே இல்லாம துல்லிய நிந்தா ஸ்துதிஹி மௌனமா இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, இது எல்லாம் என்னுடைய சரீரத்துக்கு தானே, எதுவுமே என்னுடைய ஆத்மாவுக்கு கிடையாதே. ஆத்மாங்கிறது தனித்து இருக்கு இல்லையோ, அதனால துல்லிய நிந்தா ஸ்துதி. நீ என்னதான் நீ வந்து என்ன வந்து ஏழை பணக்காரன் அழகன், அவன் வந்து ரோகி ஆரோக்கியவான் நல்லவன் மிகவும் இனிமையானவன் என்னதான் சொல்லு, எல்லாத்துக்கும் காரணம் சரீரம். இந்த சரீரம் ஒரு நாள் நாரும். அப்படிங்கும் பொழுது நீ என்னதான் என்ன ஸ்துதி பண்ணினாலும், நீ என்ன குரூபின்னு சொன்னாலும், என்ன நீ வந்து கெட்டவன் என்று சொன்னாலும், துர்குணம் உள்ளவன் என்று சொன்னாலும், எல்லாம் இந்த உடம்ப தானே சொல்ற. அதனால சொல்றார், நீ வந்து துல்லிய நிந்தா ஸ்துதிர் மௌனி சந்துஷ்டோ ஏன கேனசித். சந்துஷ்டகா ஏன கேனசித், எது இருக்கோ அதை வச்சுட்டு சந்தோஷமா. சந்துஷ்டகா ஏன கேனசித் அப்படின்னா, அதனால எதையும் அவர்கள் எதிர்பார்க்காம இருப்பா, எதையும் எதிர்பார்க்க மாட்டா. ஒரு நாள் கூட அவர்கள் சந்துஷ்டகா ஏன, எது கிடைக்கிறதோ அதை வச்சு சந்தோஷமா இருப்பா. ஒரு சந்தர்ப்பம் பரமாச்சாரியால் வந்து கர்நாடக தேசத்து பக்கத்துல கர்நாடகா மகாராஷ்டிரா பார்டர்ல தங்கியிருக்கார். பயங்கரமான கிராமம், பயங்கரமான. அவருக்கு மறுநாளைக்கு அங்க பூஜைக்கு இதுவே கிடையாது, வஸ்துவே கிடையாது, சந்திரமௌலீஸ்வரர் பூஜைக்கே கிடையாது. மடத்தினுடைய ஸ்ரீகாரியம் வந்து பெரியவாள் இடத்துல சொல்றார், நாளைக்கு ஒண்ணுமே இல்லை, அரிசி பருப்பு கூட கிடையாது, கார்த்தால எப்படி பூஜை பண்ணோம்னு தெரியல அப்படின்னா. பரமாச்சாரியால் ஒண்ணுமே சொல்லலாம் அப்படின்னு கேட்டுண்டார். மறுபடியும் வந்து சொன்னார், கேட்டுண்டார், தலையாட்டினார். 3வது வந்து சொன்னார், இந்த கைகளை தூக்கி காமாட்சி படியளப்பாள், கவலைப்படாத, நம்ம அம்மா நம்மளை கைவிட மாட்டான். சந்துஷ்டகா ஏனக்கேனச்சி, ஒண்ணுமே இல்லை, ஏனக்கேனச்சிட்டு சந்தோஷமா இருக்காரு. என்ன காரணம் அப்படின்னா, பகவான் பார்த்துப்பான், காமாட்சி பார்த்துப்பா. காமாட்சி எப்படி நம்மளோட அம்மா காமாட்சி நம்மளை எப்படி பட்டினியா இருக்க விடுவா? காமாட்சி கண்டிப்பா படியளப்பாள் அப்படின்னு விட்டார். காமாட்சி படியளப்பாள் அப்படின்னு விட்டார். அதே மாதிரி என்னடா ஆச்சு அப்படின்னா, ராத்திரி ஆனா என்ன பண்றதுன்னு தெரியல, ஸ்ரீகாரியம் உள்ள போயிட்டு வர்றார், வெளியில போயிட்டு வர்றார், பெரியவா ரெஸ்ட் எடுத்துக்கு போயிட்டா. அப்படி இருக்கும் பொழுது பார்த்தா 10-11 மணிக்கு நிறைய வண்டிலாம் வருது.
நிறைய காடா விளக்கெல்லாம் எடுத்துன்னு கிராமத்து ஆட்கள்லாம் வரான். அவள் கேட்குறா, அவளுடைய பாஷையில் கேட்குறா, ஒன்றுமே புரியல. இது போல இங்கே காவி கட்டின்னு ஒரு சாமியார் வந்திருக்காராமே, அவரை பார்க்கணும் அப்படின்னு ஒன்று சத்தம் கேட்டு பெரியவா வெளியில் வந்துட்டா கேம்பில். பெரியவா அவள்கிட்ட கேட்குறா, என்ன அப்படின்னு கேட்குறா. அப்போ சொல்கிறா, எங்கள் ஊரில் இன்னைக்கு சாயங்காலம் தான் அறுவடை முடிஞ்சுது. இங்கேருந்து ஒரு 5-6 கிலோமீட்டரில் எங்களுடைய கிராமம். அறுவடை முடிஞ்ச உடனே எங்களுடைய குல வழக்கப்படி, எங்களுடைய கிராம வழக்கப்படி அறுவடை பண்ணினதில் இவ்வளோ களம் நெல், பருப்பு என்ன உண்டோ அதெல்லாம் நாங்கள் அங்கே இருக்கக்கூடிய எல்லா சாமிக்கு நாங்கள் படியினால் அளந்து நாங்கள் வைப்போம். ஆனால் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய அந்த சாமியினோட பூசாரிக்கு இன்னைக்கு அவனுக்கு ஒரு ஆவேசம், உண்மத்தனாகி அவன் சொன்னான், இங்கேருந்து கிழக்க போனால் ஒரு சாமி வந்திருக்கு, காவி கட்டியிருக்கோம், எனக்கு என்ன கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதை கொண்டு அந்த சாமி கிட்ட கொடுத்துட்டு வாங்கோ அப்படின்னு சொன்னான். உடனே பரமாச்சாரியாள் சரி அப்படின்னு அனுகிரகம் பண்ணினார். உடனே அவள்லாம் அந்த மூட்டையெல்லாம் எடுத்து உள்ளவை அப்படின்னு ஸ்ரீகாரியம் சொன்னோடனே அவெல்லாம் சொல்றா, எங்களுடைய வழக்கப்படி பரமாச்சாரியாளுக்கு முன்னாடி நாங்க படியினால அளந்து கொட்டுவோம். எங்களுக்கு இன்னைக்கு 200 மூட்டை நெல் அறுவடை அப்படின்னா 20 மூட்டை நெல்லை நாங்க பரமாச்சாரியாளுக்கு அளந்து கொடுப்போம் அப்படின்னு படியால அளக்குறான். அளந்து இவர் நாளைக்கு பூஜைக்கு என்ன இல்லைன்னாரோ எல்லாம் சமிருத்தியா கொண்டு கொட்டிட்டு போயிட்டா. அப்போ ஸ்ரீகாரியம் அதை பார்த்த உடனே பரமாச்சாரியால் காலில் விழுந்தார். பெரியவா, நீங்க சொன்னது லாஸ்ட் வேர்டு வரைக்கும் சத்தியமாயிடுச்சே பெரியவா. நீங்க என்ன சொன்னேள்? காமாட்சி படியளப்பாள்னு சொன்னேள். காமாட்சி அவளை அனுப்பினதோடு இல்லாம மரக்காப்படியை வச்சு அளந்து கொடுத்துட்டாளே இல்லையா? அப்போ அந்த ஒரு மகாத்மா தன்னோட புள்ள அப்பேற்பட்ட ஒரு ஞானி, அவனுடைய வார்த்தை, அவன் வாயிலேருந்து ஒரு வார்த்தை வராது, மௌனி, அந்த வார்த்தை வந்துடுமாகி சந்துஷ்டகா, திருப்தி உள்ளவன், வாயை திறந்து எனக்கு வேணும்னு கேட்க மாட்டான். அவன் தன் வாயால அம்மா பார்த்துப்பான்னு சொல்லிட்டா, அவனுக்கு என்ன வேணுமோ பார்த்து செய்ய வேண்டியது காமாட்சியினுடைய கடமை இல்லையா? ஏனக்கே நச்சித்து, எந்த விதத்திலையா ஏனக்கே நச்சித்து சந்துஷ்டகா அனிகேதகா. அனிகேதகான்னா இதுதான் தனக்கு வீடு வாசல்னு எதுவும் கிடையாது. எங்க இருக்கோ தங்கிப்பார், எங்க இருக்கோ கிடைக்கிற இடத்துல தங்கிப்பார், கிடைக்கிற இடத்துல படுத்துப்பார். கரதல பிக்ஷகா தருதல வாசகா என்று ஆச்சாரியார் சொல்றார். கௌபீனவந்தகா கலு பாக்யவந்தகா அப்படின்னு சொல்றார். பஜகோவிந்தத்திலே அதை சொல்றார். பஜகோவிந்தத்துல சொல்லும் பொழுது சுரமந்திரத்தரு மூல நிவாசகா சையாபூதலம் அஜினம் வாசகா. அதனால என்னன்னா தரையில படுத்துட்டு இருக்கான். சுரமந்திரத்தரு, கோவில் இருக்கக்கூடிய ஒரு அங்க பிக்ஷை வாங்கி சாப்பிடுறான். கோவில் இருக்கக்கூடிய ஒரு தரு, அங்க இருக்கக்கூடிய மரத்துக்கு அடியில தூங்குறான். அப்புறம் கையை படுத்து சையாபூதலம், பூமியில படுத்துட்டு இருக்கான். அஜினம் வாசகா, ஏதோ ஒண்ணு கட்டின்னு இருக்கான். மான் தோலையோ ஏதோ ஒண்ணு கட்டின்னு இருக்கான், புலித்தோலை கட்டின்னு இருக்கான், என்னமோ ஒண்ணு கட்டின்னு இருக்கான். அப்ப அப்படி இருக்கானே அப்படின்னா சர்வ பரிகிரகா, சர்வத்தையும் விட்டுட்டான். இது என்னதுங்கிற எண்ணத்தை விட்டுட்டான். போகத்தியாக, எல்லாம் நான் எனதுங்கிறத விட்டு, அதனால தொண்டரடி பொடியாழ்வாரு சொல்றார், காம்பர சிரைத்து உன்னுடைய திருவடிக்கு வாழக்கூடிய தொழும்பரை உகத்தி போலும் அப்படிங்கிறார். என்னன்னா எதையும் கவலைப்பட மாட்டான். பெருமாளே கத்தின்னு அங்கேயே உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியவர்களுக்கு தான் பெருமாளுடைய கட்டாட்சம் பூர்ணமா கிடைக்கிறதுங்கிறார். நான் எனதுங்கிற எண்ண உடையவன் பெருமாள் டேக்கா கொடுத்துடுறார். அதனால இந்த இடத்துல சொல்றார், அப்பேற்பட்ட ஒத்தனுடைய விராகம், அவனுடைய விராகம் வைராக்கியம் அவனுக்கு என்ன சுகத்தை தான் தராது. அவனுடைய விராகம், அவனுடைய வைராக்கியம் அவனுக்கு என்ன சுகத்தை தராதுங்கிறார் ஆச்சாரியார் பஜகோவிந்த். அதனால சொல்றார், அந்த நிலையை நீ அடையணும்னா பஜகோவிந்தம் பஜகோவிந்தம் கோவிந்தம் பஜ மூடமத்தே. அனிகேதா ஸ்ரீராமானுஜருடைய சமகாலத்திலே அவருடைய சிஷ்யர்களுக்குள்ள கூரத்தாழ்வான் அப்படிங்கிற மகாத்மா இருந்தார். கூரேசன் சொல்லுவா. கூரம்ங்கிற ஒரு கிராமத்தினுடைய சிற்ற அரசரா இருந்தார். பெரிய பணக்காரர். அன்ன சத்திரம் நடத்தினார் காஞ்சிபுரத்துல. ஒரு நாள் கார்த்தால ஆரம்பிச்சானா ராத்திரி 2 மணி வரைக்கும் அன்னம், ஆயிரக்கணக்கான பேருக்கு அன்னம் போடுவா. ஒரு நாள் தாயார் பெருமாள் இடத்துல கேட்கிறா, என்ன ராத்திரி 2 மணிக்கு சத்தம் அப்படின்னு தாயார் கேட்க, பெருந்தேவி தாயார் கேட்க,
உடனே பெருமாள் தாயாரிடத்துல சொல்றார், அம்மா நம்மளுடைய கூரத்தாழ்வானுடைய அன்னசத்திரம் இப்பதான் மூடுறா அப்படின்னு ஒண்ணு, இப்படி சாதம் போட்டா கூரத்தாழ்வானுடைய சொத்து என்ன ஆகும், அப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் இருக்கே அப்படின்னு தாயார் சொன்னா அப்படின்னு திருக்கட்சி நம்பிகள் அப்படின்னு தாயாருக்கும் பெருமாளுக்கும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆலவட்டம் பண்ணக்கூடிய காஞ்சி பூரணர் இந்த சம்பாஷணையை கேட்டு மறுநாள் கூரத்தாழ்வானிடத்துல பெருமாளும் தாயாரும் உம்மை பத்தி பேசிண்டா, உம்முடைய ஐஸ்வர்யத்துக்கு குறைவுண்டோ அப்படின்னு தாயார் மகாலட்சுமி தாயார் பெருந்தேவி தாயார் சொன்னார். அப்படின்னு ஒண்ணு அவர் செத்தேன் அப்படின்னு விழுந்தார். ஏன்பா அப்படின்னு சொன்னார், என்ன ஸ்ரீராமானுஜருடைய திருவடின்னு சொல்லலையா, உடையவரிடத்துல எனக்கு அப்பேற்பட்ட அத்தியந்த பக்தி உண்டுன்னு என்ன மெச்சலையா, எனக்கு அப்பேற்பட்ட வைராக்கியம் இருக்கு, பெரிய உடையவரிடத்துல பக்தி இருக்குன்னு சொல்லலையா, தாயார் போட்ட பிச்சையான இந்த அழியக்கூடிய ஐஸ்வர்யத்தை தான் தாயார் மெச்சினாளா, அப்படின்னா இந்த ஐஸ்வர்யம் இருக்கிறதுனால தானே எனக்கு தாயாருடைய கட்டாட்சம் முழுமையா கிடைக்கல, அதனால இதை இன்னியோட நான் துறந்தேன், நான் என்னுடைய வீடு வாசல் நிலம் நீச்சி எல்லாத்தையும் ஏழைகளுக்கு விட்டுட்டு நானும் என் பத்தினியும் அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு கிளம்பிட்டார். அவாத்து மாமிக்கு ஆண்டாளம்மையார் என்று திருப்பெயர். நல்ல வைராக்கியத்துல மிகவும் சிறந்தவர்கள் ரெண்டு பேரும், ஜெயதேவர் பத்மாவதி போல ரெண்டு பேரும் பேர்பட்ட ஆதர்ச தம்பதிகள், பேர்பட்ட குருவுக்கு கைங்கரியம் பண்றதுக்காக அவதாரம் பண்ணினவர்கள். கூரேசனும் அவளுக்கு தானே பேர்பட்ட ஒரு தம்பதிகளுக்கு அந்த சம்பிரதாயத்துல ஸ்ரீ வைஷ்ணவ சம்பிரதாயத்துல பட்டர் பராசர பட்டர் அவதாரம் பண்றார். பேர்பட்ட மகான்கள்லாம் பேர்பட்ட தாயார் தோப்பனாருக்கு தான் பிறப்பா. சுச்சீனாம் ஸ்ரீமதாம் கே யோக பிரஷ்டோபி ஜாயத்தேன்னு கீழ்த்தல பகவான் சொல்லலையோ, பேர்பட்ட மகான்கள் ஆச்சரியமான வம்சத்துல பிறக்கிறார்கள். ஸ்ரீரங்கம் வரா ரெண்டு பேரும் கிளம்பி. அந்த காலத்துல இந்த மரக்காப்படின்னு கல்யாணம் பண்ணும்போது கொடுப்பா, தங்கத்தினால ஆயிருக்கும் பெரிய பணக்காராளத்துல, அதனாலதான் நித்தியம் சாதம் எடுத்து போடணும், அது வம்சம் வம்சமா வரும். அவள் எதை இழந்தாலும் திருமாங்கல்யத்தையும் அதையும் இழக்கக்கூடாதுங்கிறதுனால இந்த ஆண்டாளம்மையார் அந்த மரக்காப்படியை மட்டும் தங்கத்தினால ஆனதை எடுத்து மடியில வச்சுட்டா. வரும்பொழுது திரும்பி திரும்பி பார்த்துட்டே வரா. காட்டு பாதையில வரும்பொழுது ஆண்டாளம்மையாரை கேட்கிறார், ஆண்டாள் ஏன் பயப்படுற, என்ன மடியில கணம் இருந்தாதானமா வழியில பயம் அப்படின்னு ஒண்ணு, இல்லை இது வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு அதை வாங்கினார். சர்வத்தையும் தியாகம் பண்ணிவிட்டேன், அப்புறம் இதை மட்டும் எதுக்கு வச்சுட்டு இருக்க, எடுத்துன்னு காட்டுல வீசி அடிச்சார். ரெண்டு பேரும் கையை பிடிச்சுன்னு நடந்து வந்துட்டா. அப்பேற்பட்ட வைராக்கிய சிகாமணி இங்க வந்தா ஸ்ரீரங்கத்துல எங்க தங்கறதுன்னு தெரியாது. நேத்திக்கே ராஜ மாளிகை கூட்ட கோபுரங்கள் உள்ள அன்னச்சத்திரம் 1000 பேருக்கு சாதம் போட்டவர் இன்னைக்கே ஸ்ரீராமானுஜருடைய சரணத்துல வந்து விழுந்து, ஸ்ரீராமானுஜர் அந்த ஓரத்துல இருக்கக்கூடிய குச்சி குடிசையில தங்கிக்கோ அப்படின்னு அங்க தங்கினார். அது ஒழுகுமான்னு தெரியாது, அதுல கொசு கடிக்குமான்னு தெரியாது, மின்சாரம் இருக்குமான்னு தெரியாது, விளக்கு இருக்குமான்னு தெரியாது, என்னன்னு தெரியாது. நேற்று வரைக்கும் பெரிய ராஜாத்தி இன்னைக்கு வந்து குச்சி குடிசையில வந்து குடுத்தனம் நடத்துறா. 4 ஆத்துக்கு போய் பிட்சை வாங்கிட்டு வரார் அனிகேதா. ஆனா ஹிருதயத்துல சந்தோஷமா இருக்கு. என்ன காரணம்னா, என்னுடைய குருநாதருடைய கட்டாட்சம் பெற்றேன். அனிகேதா, அனிகேதகான வீடு இல்லாதவன் அர்த்தம் இல்ல, வீடே இல்லாம இருந்தாலும் ஸ்ரீநிகேதனான அந்த கிருஷ்ணனுடைய சரணங்களை தன்னுடைய ஹிருதயத்தில் கொண்டவன் அவன் ஸ்ரீநிகேதன். ஆனா அந்த ஸ்ரீநிகேதன